எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2025 ஆகஸ்ட் என பெயரிடப்பட்டு நாங்கள் ஜூலை மாதத்தின் இறுதி வாரத்திலிருந்து பேசிக்கொண்டு வருகிறோம். என்னுடைய விருப்பம் அப்படித்தான் இருந்தது. ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் ஒரு முழுமையான செயலமர்வாக கருத்தில் கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஒரு முன்னாயத்த நடவடிக்கையாக ஒரு சுற்று செயலமர்வை ஜூலை மாதத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று கருதி இருந்தால் இன்றைக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி நாங்கள் கதைக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய 5வது செயலமர்வு. அப்போ ஒரு சுற்று நாங்கள் அந்த ட்ரையல் போல் மாதிரி ஒரு ட்ரையல் ரவுண்ட் ஒன்று முடிச்சிட்டோம். இன்றைக்கு 5வது பாடம் பொது வினாத்தாள். இந்த ஒழுங்கில நான் சொல்லையில் இன்றைக்கு 5வது நாளாக இந்த பாடத்தை நாங்கள் கலந்து பேசுகிறோம். சில விடயங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு உண்மையாக உங்களுக்கு நேரம் காணாது. நாங்கள் 5 நாள் வாரத்தில் வகுப்புகள் போட்டால் கூட முழுமையாக படிக்கிறதுக்கு உங்களோட பாடத்திட்டத்துக்கு போதாது. அப்போ உங்களுடைய ஒத்துழைப்பையும் சில நேரங்களில் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கோம். சில பாடத்துக்கு நோட்ஸ் தர மாட்டோம், சில பாடத்துக்கு கட்டாயம் நோட்ஸ் தர வேணும், அதை கொடுப்போம். சிலவற்றுக்கு சில புத்தகங்களை தந்தால் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற அதை நோட்ஸாக பாவிக்கலாம். இந்த விதமாக சில உங்களுடைய பக்கத்திலேயே நீங்கள் முயற்சி செய்ய வேணும். அந்த 2 மணி நேரம் சேலமர்வுக்கு வந்துட்டீங்க, அந்த சேலமர்வில் இருக்கிறீர்கள், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு போயிட்டீங்க, இது மட்டும் சித்தி அடைவதற்கு போதும் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. சரிதானே? பொது வினாத்தாளினுடைய பெரும் பகுதி அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளதான் வருது. பொது வினாத்தாள் அலுவலக முறைமை, அலுவலக முகாமை, தாபன செயல் ஒழுங்குகளும் செயல் ஒழுங்கு விதிகளும் என்கிற இந்த 4 பாடமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இதுல இதுதான் என்று சொல்லி இந்த கூடைக்குள்ளதான் போடலாம் என்று சொல்லி ஒரு விடயத்தை நாங்கள் வரையறுக்கிறது மிகவும் கடினம். இது ஒன்றில் இருந்து ஒன்று தொடர்பு பட்டது, அவற்றுக்கு இடையில நிறைய இடைத்தொடர்புகள் இருக்குது. இப்ப நான் இந்த பாடத்தை படிச்சா காணும், இதுக்குள்ளதான் வரும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நீங்க படிக்கிறது சில வேளைகள்ல தாபன விதிக்கோவைக்குள்ளையும் பொது வினாத்தாளுக்கு படிக்கிற விடயம் தாபன விதிக்கோவை செயல் ஒழுங்குகள் என்கிற வினாத்தாளுக்கு வரும். தாபன விதிக்கோவை செயல் ஒழுங்குக்கு படிக்கிறது சில வேளையில பொது வினாத்தாளுக்குள்ள வரும். அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு சார்ந்த விடயங்களும் அரசியல் உரிமை அல்ல மன்னிக்கணும், அடிப்படை உரிமைகள் சார்ந்த விடயங்களின் மீதும் கூடுதலான கவனம் எடுக்கும். அதே போல சில கட்டமைப்புகள் சார்ந்த விடயம் என்றால் அரசியலமைப்பு பேரவை, பொது சேவை ஆணைக்குழு, நீதிமன்ற கட்டமைப்புகள், ஓம்புட்ஸ்மேன், பாராளுமன்றத்துக்கான ஆணையாளர் நாயகம், குறைகள் அதிகாரி, அதுபோல இந்த பெட்டிஷன் கமிட்டி என்கிறது பாராளுமன்றத்துக்கான முறையீட்டு குழு, அதுபோல கோப் என்று சொல்லுவோம், பொது கணக்குகள் குழு, பொது முயற்சிகள் குழு, இப்படியாக இருக்கக்கூடிய விடயங்கள் கட்டமைப்பு சார்ந்தவையாகவும் இருக்கும். அது சில வேளையில நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ள தாபன ஒழுங்கு விதிகளுக்குள்ளேயும் வரும். நாங்கள் படிக்கிறது வீண் போகாது, ஏதோ ஒரு இடத்துல வரும். அதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை முழுசா படிச்சோன்றிருக்க தேவை. முழுமையாக படிக்கிற அளவுக்கு நாங்கள் ஜனாதிபதி, அமைச்சர்கள், அந்த மாதிரியான தேர்தல் முறைகள் அதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணைக்குழு, இப்படியான பகுதிகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இதுல இன்றைக்கு நான் எந்தெந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேணும் என்பது தொடர்பாக நானும் நீங்களும் கலந்துரையாடும். அதுக்கு பிறகு அந்த விடயங்களுக்குள்ள வரக்கூடிய வினாக்கள், அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதம் என்பவை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். ஒரு 4 அல்லது 5 செயலமர்வுகளோடு இந்த புத்தகத்தை நாங்கள் நிறைவு செய்வதற்கு பார்க்கவும். எங்களுக்கு நேரம் மிக மாட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நிறைய பெற்றும் கடல் இருக்கு. ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அது மாஸ்டர் டிகிரி வரைக்கும் செய்கிற விஷயம் என்ன, MBA இருக்குது. அப்போ அந்த லெவலுக்கு இருக்கிற பெரிய ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் சுருக்கி வேகமாக படிக்க வேணும். எங்களை சுப்ராக்ஸ் அப்போ முழுவதும் படிக்கவும் மேலாது. அப்போ செலக்ட் பண்ணி படித்து கொண்டிருக்க வேண்டும். அதே போலதான் இதுவும் அரசியலமைப்பு சட்டத்தை முழுசாக படித்து நாங்கள் கான்ஸ்டிடியூஷனல் லோவில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம். இப்போ நேரம் இல்லை எங்களுக்கு. முதல் பரீட்சைக்கு படிக்கும், அதுக்கு பிறகு எக்ஸ்பர்ட் ஆகிறத பற்றி யோசிப்போம். அப்போ நான் இதில் சொல்லித் தருகிற இந்த உறுப்புரைகளின் மீது கவனம் செலுத்துங்க. அரசியலமைப்பு சட்டம் நான் போட்டு விடுவேன்.
இது 2023 ஆண்டு மார்ச் மாதம் 30 இறுதியாக பதிப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் வர இல்லை. சரிதானே? 2022 அக்டோபர் மாதம் 31 திகதியில 21வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. அது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பின்னர் இது மறுபதிப்பாக 2023 மார்ச் மாதம் 30 வெளியிடப்பட்டது. இதுதான் இறுதியாக வந்த பதிப்பு. இதற்கு முன்னர் இருக்கக்கூடிய பதிப்புகள் ஏதாவது உங்கள்ட்ட இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. அதுல சில மட்டுப்பாடுகள் இருக்கு, மாற்றங்கள் சிலது இருக்கு. இது தொடர்பாக நாங்கள் கலந்து பேசுவோம் இந்த பகுதி. சரியா? இதுக்குள்ளே அவர்கள் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இந்த முதலாவது விடயத்துல நான் இப்போதைக்கு 1, 2 அத்தியாயங்கள் பற்றி கதைக்கையில் அதுக்கு வரவே வராதுன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் அதை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், விடும். இந்த 3வது மேலோட்டமாகவே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இலங்கையினுடைய அரசியலமைப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எவை, அல்லது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் எவை என்று சொல்லி கேள்வி கேட்கிறது. அப்ப இதுல இருக்கக்கூடிய 11 தொடக்கம் 14 ஆனா வரையிலான பகுதியை நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேணும். இதுக்குள்ள ஒரு கேள்விக்கான சாத்தியம் இருக்குது. சரிதானே? 10ல் இருந்து 14 ஆனா வரைக்கும் 5 பிரிவுகள். இதுல 14 ஆனா இறுதியாக சேர்க்கப்பட்டது. 15 ஏற்கனவே இருந்தபடியால இடையேக்குள்ள இடைச்செருகலாக 14 ஆனா சேர்த்தார். 4, 8, 16 4ஆம் தேதி 8ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட தகவல் அறிவதற்கான உரிமை சட்டம் ஸ்தாபிக்கப்பட்ட போது இந்த தகவலை அணுகுவதற்கான உரிமை அடிப்படை உரிமை ஒன்றாக சேர்க்கப்பட்டு அதற்காக சட்ட ஏற்பாடு செய்யப்பட வேணும் என்கிற அடிப்படையில் அந்த சட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது 2016ஆம் ஆண்டு இந்த உரிமை சேர்க்கப்பட்டது. 21வது உங்களுக்கு ஒரு விடயம் சொன்னால் நீங்கள் சில வேளையில் அது உங்களுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். இலங்கையில வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்குள்ள நேரடியாக உயிர் வாழ்வதற்கான உரிமை இல்லை. இது சாதாரணமாக சொல்லுகிற போது சிரிப்பாக இருக்கும். ஏற்கனவே நீங்க LLB படிக்கிறார்கள், அட்டோர்னி அட் லோ அப்படியானார்கள் எல்லாம் இருப்பீர்கள். அவர்களுக்கு தெரியும் இது இந்த ஆழம் என்னன்னு சொல்லி. இலங்கையில சிந்தனை செய்கிறது, மனச்சாட்சியை பின்பற்றுறது, மத சுதந்திரம், சித்திரவதைக்குள்ளாகாமல் இருப்பதற்கான சுதந்திரம், சமத்துவத்துக்கான உரிமை, எதேச்சையாக கைது செய்யப்படுதல், தடுத்து வைக்கப்படுதல், எதேச்சையாக தண்டிக்கப்படுதல் என்பவற்றில் இருந்து சுதந்திரம், கடந்த காலத்தை உள்ளடக்கும் வகையிலான சட்ட ஆக்கங்களை தடை செய்தல். அதாவது நேற்று வரைக்கும் குற்றம் இல்லாம இருந்த ஒரு விடயத்தை இன்றைக்கு ஒரு சட்டத்தை ஆக்கிவிட்டு அந்த விடயத்தை ஒரு குற்றமாக சட்டம் ஒன்றை ஆக்கிவிட்டு நேற்று செய்ததுக்காக தண்டிக்கிறார். சரிதானே? இப்ப சாதாரணமாக பொது இடத்துல புகைப்பிடித்தல் என்பது, நான் சும்மா சொல்றேன், அது சட்டம் இருக்குது. புகைப்பிடித்தல் என்பது இப்போ சட்டத்தால தடை செய்யப்பட இல்லை என்று வச்சுக்கொள்வோம். அப்ப இன்றைக்கு நான் ரோட்ல 2 புகைப்பிடிக்கிறேன். நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஒரு சட்டத்தை ஆக்குகிறார்கள், வீதியில புகைப்பிடிப்பது 2 வருடம் சிறை விதிக்கக்கூடிய குற்றம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஆக்கிட்டு அந்த சட்டம் ஆக்கும் போது இது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னர் வீதியில புகைப்பிடித்தவர்கள் எல்லாரையும் பிடிச்சு அடைக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதுதான் கடந்த காலத்தை அளாவும் வகையில சட்டம் ஒன்றை செய்ய இயலாது. அது ஒரு வகையான சுதந்திரம். அதுபோல தகவலை அணுகுவதற்கான சுதந்திரம் என்பவை வழங்கப்பட்டிருக்கு. 21ஆவது திருத்தத்துக்காக வழங்கப்பட்ட சட்ட மூலத்தில், சட்ட மூலம் என்கிறது ஒரு வரைவு, சட்ட வரைவு. அது பிறகு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதில் திருத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டு இறுதியாக நிறைவேற்றப்படும். சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட மூலத்துல ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 12வது பிரிவை அடுத்து 12(1) பந்தியை அடுத்து 12(1) ஆனா என்று சொல்லி ஒரு பகுதியை சேர்க்க வேண்டும்.
அதாவது ஆள் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் உரித்துடையவராதல் வேண்டும் என்று சொல்லி சேர்ப்பதற்காக அந்த சட்டமூலத்தில் போட்டிருந்தார்கள். பிறகு உயிர் வாழ்வது சுதந்திரத்தை சேர்க்கையிலே என்று தெரியல. சரிதானே? இந்த இந்த பகுதி இது சட்டமூலத்தில் இருந்தது. பிறகு சட்டம் பெறுகிற போது அதை எடுத்து விட்டார். அதுபோல சட்டமூலத்தில் இருந்த இன்னொன்று நாங்கள் சுயாதீன ஆணைக்குழுக்கள் பார்ப்போம். அந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் 9லையும் தேர்தல் ஆணைக்குழு பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல தேவையில்லை என்று இருந்தது சட்ட மூலத்தில். ஆனால் பின்னர் சட்டம் பெறுகிற போது எல்லா ஆணைக்குழுக்களும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதை மாற்றி விட்டார். இதுல இந்த 6வது இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு தவிர்ந்த இவ்வுறுப்புரையின் அட்டவணையில் குறிப்பீடு செய்யப்பட்ட ஏனைய எல்லா ஆணைக்குழுக்களும் பாராளுமன்றத்துக்கு வகை சொல்லற்பாலதும் பதிலளித்தலும் வேண்டும் கண்டிருந்தது. பின்னர் இவ்வளவையும் வெட்டிட்டாங்க. இந்த தேர்தல் ஆணைக்குழு தவிர்ந்த ஏனைய எல்லா என்கிற இவ்வளவையும் வெட்டிட்டாங்க. இவ்வுறுப்புரையின் அட்டவணையில் குறிப்பீடு செய்யப்பட்ட எல்லா ஆணைக்குழுக்களும், ஏனைய எல்லா அல்ல, எல்லா ஆணைக்குழுக்களும் என்று சொல்லி இருந்தாங்களே, ஏனைய என்பதை வெட்டிவிட்டாங்க. சரி, இது ஒரு மேலதிகமான தகவல். ஆனால் இப்ப இருக்கிற எல்லா ஆணைக்குழுக்களும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஆணைக்குழுக்களாக இருக்கு. இது கொண்டு வந்த திருத்தத்தில் ஒன்றாக முதல்ல பிரேரிச்சிருந்தவங்க பிறகு அதை எடுத்துட்டாங்க. அப்ப இந்த பகுதியை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ள. சரி, அடிப்படை உரிமைகளவை என்கிற தொடர்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு நான் நோட்ஸ் சரியில்லை என்று சொல்லி கோவிச்சு கொண்டு போகக்கூடாது, நீங்க தான் படிக்கவும். சரியா? இந்த பகுதி பார்க்க வேண்டும். இது பல தடவை பல பரீட்சைகள்ல கேட்கப்பட்டிருக்கு. கடது இன்னுக்கான மட்டுப்பாடு, எப்போது இதை மட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி மட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அடிப்படை உரிமைகளின் மட்டுப்பாடு, அதை லிமிட் பண்ணலாம். இப்ப என்னென்ன காரணங்களுக்காக அடிப்படை உரிமைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அடிப்படை உரிமைகளை எந்த சந்தர்ப்பத்தில் மறுக்கிறது என்ற பொருளை சொல்லக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்தில் மட்டுப்படுத்தலாம். நீங்கள் அடிப்படை உரிமைகள் இல்லை, இன்றைக்கு பேசாம இருங்கோ என்று சொல்லி எப்போது அதை சொல்லலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். அடிப்படை உரிமைகள் மீதான மட்டுப்பாடு கொஞ்சம் பெருப்பிச்சு விட்டா வாசிக்க வசதியாக இருக்கு. இதுல 13.5, 13.6 உறுப்புரைகளில் வெளியிடப்பட்ட அடிப்படை உரிமைகளின் பிரயோகம் என்று சொல்லி சொல்றது எல்லாத்தையும் நீங்க திருப்பி பார்க்கணும், என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி. 13.5, 13.6 என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது. ஆளவரும் குற்றவாளி என எண்பிக்கப்படும் வரை குற்றவாளியாக ஊகிக்கப்பட வேண்டும். செய்யப்பட்ட நேரத்தில் தவறொன்றாக இராத ஏதாவது செயல் அல்லது செய்யாமை காரணமாக ஆளவரும் தவறொன்றுக்கு குற்றவாளியாதல் ஆகாது என்பதுடன் அத்தவறு புரியப்பட்ட நேரத்தில் வலுவில் இருந்த தண்டத்திலும் பார்க்க கடுமையான தண்டம் எதுவும் அத்தகைய ஏதேனும் தவறுக்கு விதிக்கப்படக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்லப்பட்ட முதல் சொன்னது போல. என்னென்றால் அவர் அந்த குற்றம் செய்த நேரத்திலே அதுக்கு என்ன தண்டனையோ அதை விட கூடின தண்டனை பிறகு சட்ட திருத்தம் வந்தா போல வந்தால், இப்போ 2025 நாங்கள் ஏதோ குற்றம் செய்த என்று சொல்லி எங்களுக்கு வழக்கு போடுறாங்க. 2026 அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை திருத்திட்டாங்க, அதிகரிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஜட்மெண்ட் வருது 2027. அப்போது 2025 சட்டத்தில் இருந்த தண்டனையை தான் கொடுக்கும். 2027 நடைமுறையில் இருக்கிற தண்டனையை கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி இவ்வளவு தூரம் நீங்கள் ஆழமா போக வேண்டாம். அந்த மட்டுப்பாடுகள் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் மட்டுப்படுத்தலாம் என்கிறத மேலோட்டமாக நாங்கள் பார்த்து கொண்டு வேண்டாம். சரி, சரிதானே? எந்த சந்தர்ப்பத்தில் அடிப்படை உரிமைகள் மீதான மட்டுப்பாடுகள் இருக்கு, இப்படியான நேரத்தில் அதை மட்டுப்படுத்தலாம் என்கிறது எளிமையாக நான் இப்போ விடைகள் சொல்லி கொண்டு வர இல்லை, நான் பார்க்க வேண்டிய இடங்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது தான் இப்போதைக்கு எங்களை நோக்கமாக இருக்கு. இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பகுதி நீங்கள் ஒருக்கா வாசிக்க வேணும். இது 10ல் இருந்து 14 வரைக்கும் கன்ஃபார்மா வாசிக்க வேணும். குறைஞ்சது இதுல இருக்கிறது என்றாலும் பாடமாக்க வேணும், இந்த முகப்பில் இருக்கிறது என்றாலும் படித்து வைத்திருக்க வேணும்.
அதுபோல மட்டுப்பாடுகளை இப்போதைக்கு வேணாம் விடுங்க, மட்டுப்பாடுகள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளங்கப்படுத்தி விடும். இந்த பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். 17வது பார்க்க வேண்டும் கட்டாயம். சரிதானே? இது ஒரு கட்டமைப்பு சார்ந்தது. இந்த பகுதி கட்டாயம் பார்க்க வேணும். அதாவது ஆட்சித்துறை நடவடிக்கைகளின் மூலமாக அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற போது அதற்காக எவ்வகையான பரிகாரங்களை தேடலாம். ஆட்சித்துறை நடவடிக்கைகள் என்ன? அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன? அரசாங்க நிர்வாக நடவடிக்கைகளாக இருக்கலாம், சட்ட நடவடிக்கையாக இருக்கலாம், எதுவோ அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற போது அதற்குரிய பரிகாரம் என்ன, நாங்கள் எவ்வாறு அதற்குரிய பரிகாரத்தை பெறலாம் என்கிறது தொடர்பில் நிச்சயமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க. இதுல 126வது உறுப்புரையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, உயர் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு உரித்துடையவராக இருப்பார். அப்ப அடிப்படை உரிமை மீறப்படுகிற போது அவர் செய்யக்கூடியது முதலாவது தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டது தொடர்பாக ஆட்சித்துறை நடவடிக்கையின் மூலம் அல்லது நிர்வாக நடவடிக்கையின் மூலமாக இந்த அத்தியாயத்தினுடைய ஏற்பாடுகள், 3வது அத்தியாயத்தினுடைய ஏற்பாடுகள் ஒருவருக்கு உரித்தாக்கியுள்ள அடிப்படை உரிமைகளை மீறும் போது அவ்வாறு மீறப்பட்டிருக்கிறது அல்லது உடனடியாக மீறப்பட உள்ளது, உடனடியாக அந்த தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட உள்ளது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 126வது உறுப்புரையில் ஏற்பாடு செய்யப்பட்டபடி உயர் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிதானே? இதுதான் அதற்குரிய பரிகாரம். இதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய விடயம், அடிப்படை உரிமை ஒன்று மீறப்படுகிற போது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்யலாம். மனித உரிமைகள் ஆணைக்குழு தாபிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையான உரிமைகள் மீறப்படுகிற போது, அதுல குறிப்பாக மனித உரிமைகள் மீறப்படுகிற போது அவர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் கேள்வி கேட்கிறார்களாக இருந்தால் எதிர்பார்க்க வேணும், இதைத்தான் கேட்கிறேன், 17வது உறுப்புரையை தான் கேட்கிறேன். அப்போ 3வது அத்தியாயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற போது, அதாவது ஆட்சித்துறை நடவடிக்கையின் மூலமாக அல்லது நிர்வாக நடவடிக்கை மூலமாக மீறப்படுகிற போது அல்லது உடனடியாக மீறப்பட உள்ளது என்று தெரிய வருகிற போது 126வது உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக உயர் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு இலங்கையின் பிரஜை ஒவ்வொருவர், சரியா? இங்க இந்த பிரஜை ஆள் என்கிற 2 வார்த்தை இருக்கு, ஒரு அதை பார்க்க வேணும். அது முக்கியமான ஒரு விடயம். நான் ரொம்ப நீளமா சட்டம் தொடர்பாக கதைக்க இல்லை, சரிதானே? ஐ ஆம் நாட் அ லோயர். ஆள் ஒவ்வொருவரும் பிரஜை ஒவ்வொருவரும் என்பதற்கிடையில காணப்படக்கூடிய வேறுபாடு என்ன என்று எங்களுக்கு தெரியும். ஆள் ஒவ்வொருவரும் என்றால், இப்ப கனடாவில இருந்து வந்திருக்கிறார் ஒரு ஆள், இங்க கனடிய வெள்ளக்காரன், அவர் இலங்கையை சேர்ந்தவர் அல்ல, கனடா நாட்டை சேர்ந்தவர், கனடிய பிரஜை, சரிதானே? அவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டாலும் அவர் 126ஆம் உறுப்புரையின் கீழ் உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க. ஆள் ஒவ்வொருவரும் என்று சொல்லப்பட்டால் அது இலங்கை பிரஜை என்கிற மட்டுப்பாட்டை கடந்தது. பிரஜை ஒவ்வொருவரும் என்று சொல்லப்படுமாக இருந்தால் அது இலங்கை நாட்டின் பிரஜா உரிமை உடையவருக்கு மட்டும் பொருந்தும் என்று பொருள் கொள்ளப்படுவது. இதுதான் இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம். எங்கேயாவது நீங்கள் வாசிக்கிற போது ஆள் ஒவ்வொருவரும் என்று சொல்லப்பட்டால் அது இலங்கையில கால் வைக்கிற இவருக்கும் அது பொருந்தும். பிரஜை ஒவ்வொருவரும் என்று சொல்லப்பட்டால் இலங்கையில பிரஜா உரிமை உடையவருக்கு மட்டும்தான் அந்த இடம் பொருந்தும். அப்ப இங்கே ஆள் ஒவ்வொருவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விடயத்துல நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சு, சரியா? அப்ப அடிப்படை உரிமைகள் தொடர்பாக எங்களுக்கு தெரியும், அடிப்படை உரிமைகள்ல இருக்கக்கூடிய விடயங்களை பாடமாகி படிச்சு வச்சிருக்கிறோம். அதுபோல் இறுதியாக சேர்க்கப்பட்டது தகவலை பெற அணுகுவதற்கான உரிமை 2016ஆம் ஆண்டு சேர்த்திருக்குது. சில வேளை அதை கேட்பார்கள், சரிதானே? அதே போல ஆட்சித்துறை நடவடிக்கையின் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறுவதற்கு பரிகாரம் தேடுவது எப்படி என்பது தொடர்பாக பார்க்க வேண்டும். நான் சொல்லுகிற பகுதிகளை தயவு செய்து குறித்து வச்சுக் கொள்ளுங்கோ, திருப்பி ஒருக்கா வாசி. இதுல பாருங்க, இதுல வெவ்வேறு வகையாக மொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த
விளக்கம் எங்கள்கிட்ட இருக்குதா என்கிறது எனக்கு தெரியல. அரச கர்ம மொழி, தேசிய மொழி, கல்வி மொழி, நிர்வாக மொழி, சட்ட ஆக்க மொழி, நீதிமன்றங்களின் என்கிற 6 விதமாக நாங்கள் மொழியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கோம். அரச கர்ம மொழி, தேசிய மொழி, கல்வி மொழி, நிர்வாக மொழி, சட்ட ஆக்க மொழி, நீதிமன்றங்களின் மொழி. எந்த தலைப்பின் கீழே கேட்டாலும் எங்களுக்கு தெரிய வேணும். இது ஒரு நிர்வாக கட்டமைப்பு சார்ந்த விடயம் என்பதால இந்த அறிவை நாங்கள் கொண்டிருக்கிறது நல்லது. நல்லதெல்லாம் கட்டாயம் கொண்டிருக்க வேணும். இந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். சரிதானே? அப்ப பாருங்க, அரச கர்ம மொழி. அரச கர்ம மொழி என்கிற தலைப்புக்கு கீழே அரச கர்ம மொழி என்பது சிங்களமும் தமிழும். இலங்கையின் அரச கர்ம மொழி சிங்கள மொழி ஆதல் வேண்டும். இலங்கையின் அரச கர்ம மொழி சிங்கள மொழியாதல் வேண்டும். அது பிறகு பின்னர் திருத்தப்பட்டிருக்கின்ற இப்படி அடைப்புக்குறிக்க போட்டால் அதுக்கு நாங்கள் சாதாரணமாக எழுதுகிற அடைப்புக்குறி அல்ல. இது ஒவ்வொன்றும் எப்போது செய்யப்படாது. 4, 5 பக்கத்துல இலக்கங்கள் போட்டிருக்கு பாருங்க. 4, 5 போட்டிருக்கு. நான் கொஞ்சம் கூடத்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சு கொள்றதுக்காக இதுக்கு இந்த கீழே அடிக்குறிப்பட்டிருப்பார்கள். 4 எப்ப போட்டது? அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் 2ஆம் வாசகத்தால திருத்தப்பட்டது. 18ஆம் உறுப்புரையில இருக்குதுன்னு சொல்லி அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தின் 2ஆம் வாசகத்தால சேர்க்கப்பட்டது என்றெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ இது பிரேக்கெட்டுக்கு போட்டால் நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற அடைப்புக்குறியை கருத்தில் எடுக்கக்கூடாது. இலங்கையின் அரச கர்ம மொழி சிங்கள மொழியாதல் வேண்டும். பிறகு தமிழும் அரச கர்ம மொழியாதல் வேண்டும். ஆகவே அரச கர்ம மொழி என்று கேட்டால் சிங்கள மொழி, தமிழ் மொழி இதுல இருக்கிற மாதிரி எழுதினால் நல்லது. இலங்கையில் அரச கர்ம மொழி சிங்கள மொழியாதல் வேண்டும், தமிழும் அரச கர்ம மொழியாதல் வேண்டும். அரச கர்ம மொழிகள் 2. ஆங்கிலம் ஒரு அரச கர்ம மொழி அல்ல. ஆங்கிலம் இணைப்பு மொழி. சரிதானே? லிங்க் லாங்குவேஜ் சொல்லுவார்கள். இன்னொன்று பாருங்க, அடுத்தது தேசிய மொழி. அரச கர்ம மொழி என்று கேட்கிற போது நாங்கள் விடை எழுதைக்குள்ள 3 விடயம் எழுத வேண்டும். அரச கர்ம மொழியாக சிங்களம் இருக்கும், தமிழும் அரச கர்ம மொழியாக இருக்கும், ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும். ஆங்கிலம் அரச கர்மத்தில் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேசிய மொழிகள் சிங்களமும் தமிழும் ஆதல் வேண்டும். தேசிய மொழிகள் சிங்களமும் தமிழும் ஆக வேண்டும். இந்த அரச கர்ம மொழி தொடர்பாக பின்னுக்கு சில ஏற்பாடுகள் இருக்குது. அலுவலகங்களில் அரச கர்ம மொழியை பயன்படுத்துதல் என்பது தொடர்பாக இருக்கு. சரியா? அலுவலகங்கள்ல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த இலங்கையின் ஏனைய மாகாணங்களில் சிங்கள மொழி ஆட்சி மொழியாதல் வேணும் என்று சொல்லி இருக்கு. நாங்கள் அதை பார்ப்போம், பின்ன பார்ப்போம். சரி, இப்ப இங்க அடுத்தது கல்வி மொழி. அரச கர்ம மொழிங்கிற வார்த்தை பார்த்துட்டோம், தேசிய மொழி பார்த்துட்டோம், கல்வி மொழி. எந்த ஒரு தேசிய மொழியிலும் கல்வி கற்பதற்கு உரித்துடையவராதல் வேண்டும். ஆனால் ஒரு உயர்கல்வி நிறுவனம் தேசிய மொழியில் அல்லாத ஒரு கற்கை நெறியை கொண்டிருந்தால் அதுக்கு தடை இருக்கு. தேசிய மொழி அல்லாத ஒரு மொழியை கல்வி மொழியாக கொண்டிருக்கின்ற ஒரு உயர்கல்வி நிறுவனத்துக்கு இந்த ஏற்பாடுகள் பொருந்தாது என்பதனுடைய கருத்து. தமிழ் சிங்களம் தவிர்ந்த வேறு மொழிகளையும் படிப்பிக்கிறது. சரிதானே? வேறு விதமாகவும் அவர்கள் படிப்பிக்கலாம். அப்போ கல்வி மொழி என்று சொல்லப்படுகிற போது தேசிய மொழியில கல்வி கற்பதற்கு உரித்துடையவராக இருக்க வேணும். ஆனால் ஒரு உயர்கல்வி நிறுவனம் வேறு மொழியிலையும் படிப்பிக்கலாம். அவ்வளவும் அதுக்குள்ள பார்த்தோம்டாச்சு. சரி, அடுத்தது பாருங்க, நிர்வாக மொழி. அப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்து கொண்டு வந்தது 3 மொழி பார்த்துட்டோம். அரச கர்ம மொழி என்ற கருத்து வேற, நிர்வாக மொழி என்கிற கருத்து வேற. கவனம். சரிதானே? 2 வெவ்வேறு விதமான சொல்லாட்சிகள். நிர்வாக மொழி என்பது 3 விதமாக உடைச்சி சொல்லுகிறார் பாருங்க. சிங்களமும் தமிழும் இலங்கை முழுவதிலும் நிர்வாக மொழிகளாக இருக்க வேண்டும்.
சிங்களமும் தமிழும் இலங்கை முழுவதிலும் நிர்வாக மொழியாக இருக்க வேணும். இதனுடைய அர்த்தம் இலங்கை முழுவதிலும் 2 மொழியும் இருக்க வேணும் என்று இல்லை. அதுக்கு பிறகு எல்லா வகுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்க. அத்துடன் வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் தவிர்ந்த இலங்கையின் எல்லா மாகாணங்களிலும் சிங்களம் நிர்வாக மொழியாக இருத்தல் வேண்டும் என்பதுடன் பொது பதிவேடுகளை பேணி வருவதற்காகவும் பகிரங்க நிறுவனங்களினால் அலுவல்கள் யாவும் கொண்டு நடத்தப்படுவதற்காகவும் சிங்கள மொழி பயன்படுத்தல் வேண்டும். இது எங்க சொல்லப்பட்டிருக்குது? வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் தவிர்ந்த இலங்கையின் எல்லா மாகாணங்களிலும். அடுத்தது அப்படியே ரிப்பீட் பண்ணாம சுருக்கமாக மேலுள்ளவாறு வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தமிழ் மொழி அவ்வாறு பயன்படுத்தப்படுதல் வேண்டும். இந்த கருத்து விளங்குதா? வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தமிழ் மொழி அவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் வேற என்ன சொல்லப்பட்டிருக்குது? நிர்வாக மொழியாகவும் பகிரங்க நிறுவனங்களினால் அலுவல்களாகவும் கொண்டு நடத்தப்படுவதற்காகவும் தமிழ் மொழி பயன்படுத்தப்பட வேண்டும். எங்க? வடக்கு கிழக்கு மாகாணத்தில். இப்ப 3 விதமாக நாங்கள் இதுக்கு பதில் எழுத போகிறோம். முதலாவது, இலங்கை முழுவதிலும் சிங்களமும் தமிழும். அதனுடைய கருத்து முழு இலங்கையிலையும் அது இருக்க வேண்டும் என்றில்லை, இலங்கையில இந்த 2 தான் இருக்கிறார், இதை விட வேறு இருக்கிறார். தமிழும் சிங்களமும். நாங்கள் சிங்களமும் தமிழும் அந்த ஒழுங்குல தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். பிறகு பாருங்க, வசதியாக சொல்லி இருக்கலாம் வடக்கு கிழக்குல தமிழ், அதுக்கு மற்ற எல்லாம் சிங்களம். அப்படி சொல்லாம வடக்கு கிழக்கு தவிர்ந்த இலங்கையின் எல்லா மாகாணங்களிலும் சிங்களம் நிர்வாக மொழியாக இருத்தல் வேண்டும். இதை முதல் சொல்ல வேணும் என்பதில் ஒரு பிரியோரிட்டி ஒன்று அங்க இருக்குது. அதுக்கு பிறகு பதிவேடுகள் எல்லாவற்றையும் அந்த மொழியில வேணும். வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ்ல செய்யலாம். அப்ப நிர்வாக மொழி என்று கேட்கப்படுகிற போது நீங்கள் எழுத வேண்டியது விடை முறைமை வேறு. சரியா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியான அர்த்தம் இருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் சட்டவாக்க மொழி என்பதை பார்ப்போம். முழுவதாக இதுக்குள்ள நீங்கள் செலவு செய்ய வேண்டாம், அது அவ்வளவுக்கு பயனில்லை. சட்டவாக்க மொழி. இந்த சட்டவாக்க மொழியில 2 விடயங்கள் முக்கியமாக சொல்லப்பட வேண்டும். சரியா? இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொண்டாச்சு. எல்லா சட்டங்களும் துணை சட்டங்களும் துணைநிலை சட்ட ஆகங்களும் சிங்களத்திலும் தமிழிலும் சட்டமாக்கப்பட வேண்டும் அல்லது இயற்றப்பட வேண்டும். ஆங்கில மொழிபெயர்ப்பையும் கொண்டிருக்க வேண்டும். இந்த சுருக்கம் என்ன? எல்லா சட்டங்களும் மும்மொழியிலும் ஆக்கப்பட வேண்டும். எல்லா சட்டங்களும் துணைநிலை சட்டங்களும் சிங்களத்திலும் தமிழிலும் சட்டமாக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு மொழிபெயர்க்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிற போது ஆங்கிலத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று இல்லை. சட்டம் ஆக்கப்படுதல் அல்லது இயற்றப்படுதல் அவை ஆங்கில மொழிபெயர்ப்பை கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருந்தால் சரி. அடுத்த கட்டத்தில் இருக்கு, ஏதேனும் சட்டம் சட்டமாக்கப்படும் கட்டத்தில் உரைகளிடையே ஒவ்வாமை எதுவும் இருக்கும் சந்தர்ப்பத்தில் எந்த உரை மேலோங்கி நிற்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஆக்குகிற போது அந்த சட்டத்தில் ஒரு இடத்துல, குறிப்பாக இறுதி பகுதியில, இங்க தமிழ் சிங்கள உரைகளுக்கிடையில் வேறுபாடு காணப்படுமாயின் எந்த உரை மேலோங்கி நிற்கும் என தீர்மானிக்கப்பட வேணும் என்றுதான் அரசியலமைப்பு சொல்லுது. ஆனால் இந்த வச்சு கொண்டு பெரும்பாலும் அந்த சட்டங்கள்ல சிங்கள மொழி மேலோங்கி நிற்கும் அல்லது சிங்கள உரை மேலோங்கி நிற்கும் என்று அந்த சட்டத்திலே ஆக்கப்படும். இப்ப இங்க சொல்லப்படுகிறது சிங்கள உரை மேலோங்கி நிற்க வேணும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில இல்லை. ஆனால் சட்டத்தில சொல்ல வேணும். வித்தியாசம் இருந்தா எது எடுக்க வேணும். நான் உங்களுக்கு நேற்று சொல்லி இருந்தேன். யாரோ கேட்டிருந்தார்கள், இந்த வர்த்தமானி 11ஆம் தேதி ஜூலை மாதம் 11ஆம் தேதி வர்த்தமானி தமிழிலே வந்து விட்டதா தாருங்கொண்டு இன்னைக்கு யாரோ கேட்டிருந்தது. அந்த வர்த்தமானியை பார்க்க வேணாம் என்று சொன்னான். அது மிக மிக பிழையாக இருக்குது. நீ சிலவள் இன்னைக்கு திருத்தி போட்டுட்டோமோ தெரியா, நான் பார்க்கையில. சரியா? அப்ப நீங்கள் சிங்களம் அல்லது ஆங்கில வர்த்தமானியை பார்த்துக் கொள்ளுங்க. அது இதுக்குள்ளே ரெக்கார்டிங்ல சொல்லுவோம். வராத பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே. இப்ப இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த சொற்கள் சரிதானே? என்னென்ன? அரச கர்ம மொழி, தேசிய மொழி, கல்வி மொழி, நிர்வாக மொழி, சட்டவாக்க மொழி,
அடுத்தது நீதிமன்றங்களின் மொழி, அந்த பகுதியையும் பார்த்து. சரியா? நீதிமன்றங்களின் மொழி. நீதிமன்றம் தொடர்பில் ஒரு ஏற்பாடு இருக்குது. அங்க இருக்கக்கூடியாக்கள் எந்த மொழியில பேசுவதற்கும் அவர்களுக்கு உரைபெயர்ப்பு வசதி செய்து கொடுக்க வேணும் என்று சொல்லி இருக்குது. சிங்களமும் தமிழும் நீதிமன்றங்களின் மொழிகளாக இலங்கை எங்கனும் இருக்க வேண்டும். அத்தோடு தமிழ் மொழி நிர்வாக மொழியாக இருக்கும் ஏதாவது இடப்பரப்பு தவிர்ந்த, குறிப்பாக சொன்னா வடக்கு கிழக்கு தவிர்ந்த இலங்கையின் எல்லா இடப்பரப்புகளிலும் அமைந்திருக்கும் நீதிமன்றங்களின் மொழியாக சிங்களம் பயன்படுத்த வேண்டும். பதிவேடு நடவடிக்கைகளும் நீதிமன்ற மொழியில் இருக்க வேண்டும். அந்த சிங்கள மொழியிலே இருக்க வேண்டும். ஏதேனும் நீதிமன்றத்தில் இருந்து மேன்முறையீடு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அத்தகைய நீதிமன்றத்தின் மொழியானது மேன்முறையீடு எந்த நீதிமன்றத்தில் இருந்து முன்வைக்கப்படுகிறதோ அந்த நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழியில் இருந்து வேறாக இருந்தால் மேன்முறையீட்டை கேட்கும் நீதிமன்றத்தின் மொழியிலும் பதிவேடுகள் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த அளவுக்கு நீங்க ஆழமா போக தேவையில்லை. இப்ப தமிழ்ல நீதிமன்ற கர்மம் நடக்குமாக இருந்தால் நீங்கள் கொடுக்கிற நீதிமன்றத்தினுடைய கர்மம் நீதிமன்ற மொழி வேறு மொழியாக இருந்தால் இதை மொழிபெயர்த்து கொடுக்க வேணும் என்று சொல்லப்பட்டது. இப்ப சாதாரணமா நாங்கள் பார்த்துக்கொள்வோம், சிங்களமும் தமிழும் நீதிமன்ற மொழியாக இருக்க வேண்டும். நிர்வாக மொழியாக தமிழ் இருக்கிற இடத்துல நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தலாம். நிர்வாக மொழியாக சிங்களம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீதிமன்ற மொழியாக சிங்களத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீதிமன்ற மொழி தவிர்ந்த வேறு ஒரு மொழியிலையும் பேணலாம். குறிப்பாக ஆங்கில மொழியில, கோட்டை வேப்பில் எல்லாம் ஆங்கில மொழியில தான் இருக்கிறது. நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழியை அறிந்திராத எவரேனும் நீதிபதி, யூரர், கட்சிக்காரர் அல்லது விண்ணப்பதாரர் அல்லது அத்தகைய கட்சிக்காரர் விண்ணப்பதாரரின் பிரதிநிதி, சரியா, நீதிமன்றத்தின் முன்னுக்குள்ள நடவடிக்கைகளை விளங்கிக் கொள்வது, அதுல பங்கு பெற்றுவதற்கு இயலச் செய்வதற்காக சிங்களத்தில் அல்லது தமிழில் அமைந்த பேச்சு மொழிபெயர்ப்பையும் பெறும் உரிமை அந்த தரப்பினருக்கு இருக்குது. அப்ப அதுக்குரிய மொழிபெயர்ப்பு, உரைபெயர்ப்பு வசதியை அரசாங்கம் செய்து கொடுக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மொழியை அறிந்திராத ஒருவர் நீதிமன்ற நடவடிக்கையில பங்கேற்பதற்காக அவருக்கு உரைபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு, அதாவது பேச்சில மொழிபெயர்ப்பதாக இருந்த உரைபெயர்ப்பு, எழுத்துல இருக்கிறதாக இருந்தால் மொழிபெயர்ப்பு, இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இப்ப நீதிமன்ற மொழி என்று வருகிற போது இலங்கையில நீதிமன்ற மொழிகளாக சிங்களமும் தமிழும் இலங்கை எங்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இவ்வளவு விடயத்துகளையும் கேள்வி கேட்ட ஒரே விடைதான், ஆனா கேட்கிற கேள்வியை பார்த்து அதுக்கு பொருத்தமாக விடையளிக்கிறதுக்கு நீங்க படிச்சு கொள்ள வேண்டும். சரியா? இது ஒரு அடிப்படையான விடை. அடுத்தது இப்போதைக்கு வழிகாட்டி கோட்பாடுகளுக்கு 28வது அடிப்படை கடமைகள். இது அப்படியே கொப்பி பண்ணி கொண்டு போய் இப்போது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் போட்டு வச்சிருக்கிறது. அரசாங்க அலுவலர்களுடைய பொறுப்புகள், கடமைகளோ இது ஒன்று சொல்லி அதை அப்படியே கொண்டு போய் போட்டிருக்குது. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள்ல இது தற்போது வந்திருக்கிற நடைமுறை விதியில சேர்க்கப்பட்டிருக்கு. அடிப்படை கடமைகள். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும் கடமையாதல் வேண்டும். இங்க வடிவா பார்க்கணும், நாங்கள் பிரஜையினுடைய கடமை என்று சொல்லல, இலங்கைக்குள்ள வந்துட்டா வந்தவருக்கும் அது பொருந்தும். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும் கடமையாதல் வேண்டும். அரசியலமைப்பையும் சட்டத்தையும் போட்டி பாதுகாக்கிறது, தேசிய நலனை மேம்படுத்துதல், தேசிய ஐக்கியத்தை வளர்த்தல், தான் தேர்ந்தெடுத்த முயற்சியை மனச்சாட்சியோடு செய்கிறது, அரசாங்க ஆதனத்தை பேணி காத்தல், அரசாங்க ஆதனம் பிழையான முறையில் பயன்படுத்தப்படுவதையும் வீணாக்கப்படுவதையும் தடுத்து நிறுத்துதல், மற்றவர்களுடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் மதித்தல், அத்துடன் இயற்கையை பாதுகாத்தலும் அதன் செல்வங்களை காத்தலும். இந்த பகுதியை ஒருக்கா படித்துக் கொள்ளுங்கோ. 28வது சரிதான. இலங்கையில் உள்ள ஒவ்வொரு ஆக்களினதும் அடிப்படை கடமைகள் என்று சொல்லப்படுகிற 28வது உறுப்புரையை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்திருக்கு. அங்க ஒவ்வொரு உத்தியோகத்தினதும் அடிப்படை கடமைகள் என்று சொல்லி கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் அது ஒவ்வொரு ஆளினதும் அடிப்படை கடமை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏதாவது ஒன்றுக்குள்ள சில நேரங்கள்ல இது
வரலாம். அந்த பகுதியை பார்ப்போம். அடிப்படை கடமைகள் தொடர்பாக பார்ப்போம். இது வேணாம். 8வது ஆட்சித்துறை தொடர்பாக எங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். நாங்கள் கட்டமைப்புக்குள்ள இப்போதைக்கு போக வேண்டாம். அது தண்டவாடில் இருக்கட்டும். அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் பார்ப்போம். 41வது உறுப்புரையில முழுவதும் பார்க்க தேவையில்லை. அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்கள் தொடர்பாகவும் அரசியலமைப்பு பேரவையின் விதந்துரையின் பேர்ல சனாதிபதியினால வழங்கப்படுகிற நியமனங்கள் தொடர்பாகவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க. இந்த 2 விடயமும் இதுக்குள்ள பார்த்தால் போதும். அரசியலமைப்பு பேரவையினுடைய அமைப்பு பார்க்க வேணும். அரசியலமைப்பு பேரவையினுடைய சிபார்சின் பேரில் வழங்கப்படுகிற நியமனங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த பகுதியை நான் காட்சிப்படுத்துறேன். பார்ப்போம். இந்த பக்கத்தை கலை. இப்போ அரசியலமைப்பு பேரவை என்கிறது 9 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். சரி, அந்த பகுதி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அரசியலமைப்பு பேரவை எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக பார்ப்போம். சாரி, நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ண பார்ப்போம். சரிதானே? அரசியலமைப்பு பேரவை யார் யாரெல்லாம் இருப்பார்கள்? வசதியாக ஞாபகம் வச்சுக் கொள்வோம். முதலாவது பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் என்றால் யார் என்று நேற்று யாரோ கேட்டாங்க. எங்கேயோ நாங்கள் படிச்சு முடிய நீங்க பிரதம அமைச்சர் என்று யாரை சொன்ன நீங்கள் என்று. பிரதம மந்திரியா? அமைச்சர் என்பது மந்திரி தானே. இந்த வாசஸ்தலங்கள் தொடர்பாக நான் கதைச்செல்லாம் முடிய எனக்கு யாரோ மெசேஜ் போட்டிருந்தாங்க, பிரதம அமைச்சர் என்று நீங்க யாரை சொன்னீங்க என்று. அது பிரதம மந்திரியை சொன்ன. பிரைம் மினிஸ்டரா? சரி, அப்ப பிரதம அமைச்சர் ஒரு ஆள். இதுல 1. அடுத்தது சபாநாயகர் 2வது, எதிர்கட்சி தலைவர் 3வது, ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 4. சரி, இதுக்கு பிறகு கீழே பெயர் குறித்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு 5 பேர். இவை சொல்லி இவை பெயர் கொடுத்து ஜனாதிபதி தான் நியமிப்பேன். சரியா? இவர்கள் 4 பேரும் பிரதம அமைச்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவார், சபாநாயகர் வந்துடுவார், பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரும் வந்துடுவார். அரசியலமைப்பு பேரவைக்குள்ள ஜனாதிபதி தானே ஒருவரை நியமிப்பார். அதுக்கு பிறகு மற்றாக்கள் நொமினேட் பண்ணி அவர் ஒரு 5 பேரை நியமிப்பார். இதுக்கு பிறகு ஒரு 5, அப்ப மொத்தமாக 9 பேர். இந்த 5 பேரும் யாருன்னு பாருங்க. சரிதானே? அரசாங்க தரப்புல இருந்து ஒரு ஆள், அரசாங்க தரப்பு எம்பி ஒரு ஆள், எதிர்கட்சி தரப்பு எம்பி ஒரு ஆள், பிரதம அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் கலந்து பேசி அவையோட கலந்துரையாடி சபாநாயகர் ஒரு 3 பேரை குறித்து கொடுப்பார். சபாநாயகர் பிரதமரோடையும் எதிர்கட்சி தலைவரோடையும் பேசி ஒரு 3 பேரை கொடுப்பார். அப்ப 5 பேர்ல இங்க ஒருவர், இங்க ஒருவர். சரிதானே? இவ பெயரை கொடுப்பின நியமனம் வழங்குறது ஜனாதிபதி. அரசாங்க கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானாக்கள் உடன்பட்டு ஒருவரை கொடுப்பார்கள். அதே போல எதிர்கட்சியினரால தெரிவு செய்யப்படுகிற ஒருவர், பிரதமரோடையும் எதிர்கட்சி தலைவரோடையும் கன்சர்ன் எடுத்துட்டு சபாநாயகர் இன்னொரு 3 பேரை கொடுப்பார். அப்ப 5 பேர். இனி நீங்கள் அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்கள் தொடர்பாக கேட்கப்பட்டால் எழுதக்கூடிய அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கவும். பிரதம அமைச்சர், சபாநாயகர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், ஜனாதிபதியால நியமிக்கப்படுகிற ஒருவர், அதுக்கு பிறகு ஆளுந்தரப்புல இருந்து ஒருவர், எதிர்கட்சி தரப்புல இருந்து ஒருவர், எதிர்கட்சி தலைவரோடையும் பிரதமரோடையும் உடன்பட்டு சபாநாயகர் கொடுக்கிற 3 பேர், மொத்தமா 9 பேர் அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள். சில வேளையில இவ்வளவும் படிச்சுட்டு போக அவர்கள் அரசியலமைப்பு பேரவையில இருக்கிறார்கள் எத்தனை பேர் என்று மட்டும் உங்கள்ட்ட கேட்டுட்டு விட்டுடுவீர்கள்.
சரிதானே? இந்த இதுக்கு தவிசாளர் யார் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அரசியலமைப்பு பேரவையின் தவிசாளர் சபாநாயகர், பிரதம அமைச்சர் அல்ல. சரிதானே? அரசியலமைப்பு பேரவையினுடைய தவிசாளர் சேர்மன் யார் என்று கேட்டால் சபாநாயகர் தான் அதனுடைய தவிசாளராக இருப்பார். சாரி, இங்கே இருக்கு. சபாநாயகர் அரசியலமைப்பு பேரவையின் தவிசாளராக இருக்க வேண்டும். இனி அரசியலமைப்பு பேரவையினுடைய பரிந்துரையின் பேரில் வழங்கப்படுகிற நியமனங்களை நாங்கள் பார்ப்போம். என்னென்ன நியமனங்கள் கொடுக்கிறார். சரிதானே? இப்ப பாருங்க, இதுல சொல்லப்படுகிற ஆணைக்குழுக்களுக்கான நியமனம். இதுல ஜனாதிபதியினால நியமனம் வழங்கப்படுவதாக இருந்தாலும் அரசியலமைப்பு பேரவையினுடைய உடன்பாட்டோடு அவர்களுடைய விதப்புரையின் பேரில் பேரவையினால அங்கீகரிக்கப்பட்டிருந்தால்தான் ஜனாதிபதி அதுக்கு நியமனத்தை வழங்குவார். இதுல சொல்லப்படுகிற இந்த பகுதிகளுக்கு இதுல நாங்கள் கீழே ஜனாதிபதியினுடைய இந்த நியமனங்களுக்கு பேரவையினுடைய விதப்புரைகளை பெற்றுக்கொண்டு 14 நாட்களுக்குள்ள இந்த அட்டவணையில் குறிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் தவிசாளர்களையும் உறுப்பினர்களையும் ஜனாதிபதி நியமிப்பார். சரியா? இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சபாநாயகரால் தெரிவு செய்யப்படுபவர்கள் யார், அரசியல்வாதிகளா என்று சொல்லி. சரிதானே? இந்த அரசியலமைப்பு பேரவை என்பது முழுவதும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் கொண்டிருக்கிறது, வெளியில இருந்து வார இல்லையா. அரசியல் அமைப்பு பேரவை என்பது பாராளுமன்றத்தில் இருந்துதான் தெரிவு செய்யப்படும். வெளியில இருந்து சபாநாயகரால தெரிவு செய்யப்படுகின்ற 3 பேர் என்று சொல்லப்படுகிறது. அங்க இருக்கிற ஆக்களை தான் அவர் தெரிவு செய்யும். அந்த பகுதி அதில் தெளிவா இருக்குமென்னு நினைக்கிறேன். பார்த்து இதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். இதுல சொல்லப்படுகிறது சபாநாயகரினால் பெயர் குறிக்கப்படும் 3 ஆட்கள் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, உறுப்பினர்களாகவும் இருக்கலாம், ஆனால் 3 ஆட்கள், சபாநாயகரினால பெயர் குறிக்கப்படுகிற 3 ஆட்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. மேல தெளிவா சொல்லி இருக்குது, பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். சரி, நாங்கள் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி வாசிக்கல. நல்லது, நீங்கள் கேள்வி கேட்டது சரிதானே. சபாநாயகரால் பெயர் குறித்து நியமிக்கப்படுகிற 3 ஆட்கள். அவர்கள் சில வேளையில உயர்நிலை நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அப்படி எல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று நினைக்கிறேன். இப்ப அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்கள் யார் என்பதை நாங்கள் ஒரு கால் தேடி பார்ப்போம். தேடி பார்த்தால் அது வசதியாக இருக்கும். சரியா? நாங்கள் வெப்சைட்ல தேடலாம். ஒரு கால் பாருங்க. நான் திரும்ப உங்களோட சந்திக்கிற அடுத்த செஷன்ல அந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, அப்ப இங்க பாருங்க, இதுல அரசியலமைப்பு பேரவையினுடைய விதப்புரைகளை பெற்றுக்கொண்டு எத்தனை நாள்ல ஜனாதிபதி கடமை இந்த பணியாற்ற வேணும், இந்த நியமனத்தை செய்ய வேண்டும் என்றால் 14 நாட்களுக்குள்ள இந்த நியமனங்களை வழங்க வேண்டும். இந்த ஆணைக்குழுக்கள் உங்களை அவர்கள் கேட்பார்கள். சரிதானே? 9 ஆணைக்குழுக்கள் இருக்குது, சுயாதீன ஆணைக்குழுக்கள். இதுதான் நான் சொன்ன முதல்ல, உறுப்புரையின் அட்டவணையில் குறிப்பீடு செய்யப்பட்ட எல்லா ஆணைக்குழுக்களும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாதலும் மறுமொழி கூறப்பாலதாதலும் வேண்டும் என்று சொல்லி முதல்ல அவர்கள் கொண்டு வந்த டிராப்டில், அந்த சட்ட மூலத்தில் தேர்தல் ஆணைக்குழு தவிர என்று சொல்லி இருந்தது. பின்னர் அதை அகற்றி விட்டார்கள். எல்லாரும் பொறுப்பு சொல்லுவோம் என்று சொல்லி ஆக்கிட்டாங்க. சரியா? அப்ப இந்த 9 ஆணைக்குழுவும் தெரிஞ்சிருக்க வேணும். அதுல கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 ஆணைக்குழுவையும் மனப்பாடம் செய்து வச்சிருக்கணும். வேற வழியில் சொல்லி பார்க்க வேணும். போக வர நினைச்சு கொண்டு போகலாம் ஆணைக்குழுக்களை. சரிதானே? தேர்தல் ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, என்ன அல்ல அரசாங்க சேவை ஆணைக்குழு, என்னமோ தேசிய போலீஸ் ஆணைக்குழு, கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்திகைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு. இதுல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா ஆணைக்குழுக்கள் தொடர்பான வேலைகளும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஆணைக்குழுக்களும் தெரியும். நிதி ஆணைக்குழு செய்கிறது இந்த மாகாணங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பான பரிந்துரைகளை வழங்குகிற பொறுப்பெல்லாம் நிதி ஆணைக்குழுவுக்கு இருக்கு.
எல்லை நிர்ணய ஆணைக்குழு என்று சொல்கிறது இந்த உள்ளூர் அதிகார சபைகளினுடைய மாகாண சபைகளினுடைய வட்டாரங்களை எல்லைப்படுத்தி கொடுப்பது. எல்லை நிர்ணய ஆணைக்குழு அவ்வப்போது அமைக்கப்படும். இப்போ எல்லை நிர்ணய ஆணைக்குழு கடைசியாக சிலிண்டர் சர்டிஃபிகேட்ல ஒரு கால் அமைக்கப்பட்டு அது செயற்பட்டது. அதனுடைய அறிக்கைகள் நடைமுறைக்கு வரையில் அப்படியே போயிட்டது. 60% உள்ளூர் அதிகார சபைகளினுடைய வட்டாரங்களை குறைப்பது, 100 60 குறைக்கிறேன்னு சொல்லி அப்போ நாங்கள் முதல்ல வேலை செய்தோம். திரும்ப அது அப்படியே நின்றுட்டு. சரியா? இந்த ஆணைக்குழுக்கள் தெரிய வேணும். இது தவிர ஜனாதிபதியினால வழங்கப்படுகிற நியமனங்கள் தெரிய வேணும் உங்களுக்கு. ஒன்று குழுவாக வழங்கப்படுகிற நியமனங்கள். இதுல 3 வகையாகத்தான் இருக்கு. ஜனாதிபதியினுடைய நியமனங்கள் 2 வருகிற போது 3 குழுக்களாக நியமனம் இருக்குது. அடுத்தது இது தனியான நபர்களுக்கான, அதாவது தனிப்பிரமுகர்களுக்கான நியமனம். பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்குள்ள கெட்டானே பிரதம நீதியரசர். சரிதானே? இந்த பிரதம நீதியரசர் தான், சகோதரர்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, பிரதம நீதியரசர் தான் நீதி சேவை ஆணைக்குழுவினுடைய தவிசாளராகவும் இருப்பார். பிரதம நீதியரசர் நீதித்துறை சேவை அல்லது நீதி சேவை ஆணைக்குழுவினுடைய தவிசாளரும் அவர். இப்ப பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைவரும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் தவிசாளர் தவிர்ந்த நீதித்துறை சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள். ஏன் தவிசாளர் தவிர்ந்த என்று சொல்லப்பட்டிருக்குது? அங்க தவிசாளர் என்று சொல்லி பெயர் குறித்து நியமிக்கிறீங்கள, பதவி வழியாக பிரதம நீதியரசர் வந்துடுவார். அப்ப தவிசாளர் தவிர நீதித்துறை சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள். இப்ப இது ஒரு குழுவான நியமனம் 3 இருக்குது. ஜனாதிபதியினால வழங்கப்படுகிற இது. சில நேரம் உங்களை உறுப்புற இலக்கத்தை சொல்லி 41 ஈனாவின் கீழே என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார். சரி, 41 ஈனா அதுல 4வது பிரிவு கீழே என்று சொல்லி சொல்லலாம். எப்படி சொன்னாலும் உங்களுக்கு தெரிய வேணும். ஒன்று ஆணைக்குழுவை கேட்பார்கள், அடுத்தது அலுவலர் அல்ல பிரமுகர்கள் குழு என்று கேட்பார்கள், அல்லது இந்த தலைமை அதிபதிகள் தனித்தனியாக கேட்பார்கள். சட்டமா அதிபர், அதான் சட்டத்துறை தலைமை அதிபர், சட்டமா அதிபர், இலங்கை மத்திய வங்கி ஆளுநர், கணக்காய்வாளர் தலைமை அதிபதி, ஆடிட்டர் என்றால் சரிதானே, பொலிசு பரிசோதகர் தலைமை அதிபதி என்றால் பொலிஸ்மா அதிபர், நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர், இவரை குறைகள் அதிகாரி என்றும் சொல்றது ஒம்புட்ஸ்மேன். நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை பற்றி ஏற்கனவே ஒரு காய் சொல்லி தந்தினார். சபாநாயகத்தை வீட்டை இருக்கிற தளபாடம் எல்லாத்துக்கும் இவர் தான் பாதுகாப்பார். சரிதானே? படித்த நாங்கள் அப்போ திரும்ப திரும்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். சபாநாயகத்தை வீட்டை இருந்து மேச காண போனா பொறுப்பு சொல்ல வேண்டியது பாராளுமன்ற செயலாளர் நாயகம். பார்த்துனாங்க, அரச வளங்கள் பணிப்பாளர் ஒரு மேசையை காணையில என்று சொல்லி கடிதம் கொடுப்பார் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு. அவர் சபாநாயகருக்கு போய் சொல்லுவார், ஐயா கூட வீட்டை இருந்து ஒரு மேசையை காணையிலையாமண்டு அறிவிச்சு நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி பார்த்தினார். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். 6 வகையான அதிகாரிகள்: சட்ட அதிபர், மத்திய வங்கி ஆளுநர், ஆடிட்டர் என்ற கணக்காய்வாளர் நாயகம், அடுத்தது பொலிஸ்மா அதிபர், அதான் பொலிசு பரிசோதகர் தலைமை அதிபதி. இயலுமானால் இதுல இருக்கிற மாதிரி எழுதுங்க. எங்களை ஆக்கள் திருத்திக்குள்ள நீங்கள் இதுல இருக்கிற மாதிரி தான் அவங்க விடைய கொடுப்பாங்க. நீங்கள் சட்டமா அதிபர் எழுதி விட அது வேறு ஆள் நினைச்சு பிள்ளை போடக்கூடிய கேஸும் போகும் பேப்பர் திருத்த. நீங்க நினைக்க கூடாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமெண்டு. இயலமான வரைக்கும் இதுல இருக்கிற மாதிரி நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிறது நல்லது. சட்டத்துறை தலைமை அதிபதி, இலங்கை மத்திய வங்கி ஆளுநர், அது உங்களுக்கு பிரச்சனை வராது. கணக்காய்வாளர் தலைமை அதிபதி, பொலிசு பரிசோதகர் தலைமை அதிபதி, அவரை எங்களுக்கு விளங்கின மாதிரி பொலிஸ்மா அதிபதி. நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர், அவருக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, குறைகள் அதிகாரி அல்லது ஓம்புட்ஸ்மன். பாராளுமன்ற செயலாளர் நாயகம். இந்த பகுதி நாங்கள் கவனத்தில் எடுத்து வச்சிருக்க வேண்டிய, படிக்க வேண்டிய பகுதி. இன்றைக்கு நான் படிக்கிற பகுதியை தான் அடையாளப்படுத்துகிறேன். நாளைக்கு நாளைக்கு திருப்பி இவ்வளவு நீங்கள் படிச்சு வச்சிட வேண்டும். சரியா? அடுத்தது இந்த பாராளுமன்றத்தை கலைச்சதுக்கு பிறகு அந்த கதையெல்லாம் தேவையில்லை. இந்த பகுதி பார்க்கும். இந்த பகுதி நாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும்.
9வது அத்தியாயம் நிறைவேற்றுத்துறை அல்லது பகிரங்க சேவை தொடர்பாக இது பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ளேயும் வரலாம். அதுக்குள்ளேயும் இந்த விடயம் இருக்குது. சரிதானே? அதாவது தாபர நடைமுறைகளும் நடைமுறை விதிகளும் தொடர்பான வினாத்தாளுக்குள்ளேயும் வரலாம். பொது வினாத்தாளுக்குள்ளேயும் வரலாம் என்கிறதால இதை கொஞ்சம் கவனம் எடுத்து நாங்கள் கதைப்போம். இந்த பகுதியின் மீது எங்களுடைய கவனத்தை திருப்புவோம். இதை பார்ப்போம். இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள் போன்ற இந்த விடயங்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. அமைச்சரவை பாராளுமன்றம் தொடர்பாக இப்போதைக்கு வேண்டாம். அதையெல்லாம் படித்தோம் என்றால் லோட்டா போயிடும், பயந்து போயிடுவோம் நாங்கள். பிறகு ஒன்றும் படிக்க மனம் பெறாது. சரி, இப்ப ஸ்கிரீன் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். என்ன, முதலாவது பகிரங்க சேவை ஆணைக்குழு அல்லது பொது சேவை ஆணைக்குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழு 9 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். முதல் 5 இருக்கும், பழையது வாசிச்சீங்க. 9 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, பகிரங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள்? அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது சனாதிபதியினால் நியமிக்கப்படுகிறார்கள். அரசியலமைப்பு பேரவை தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும், இவையே நியமிக்கலாம் என்று சொல்லி. நியமன கடிதம் கொடுக்கிறது சனாதிபதி. இப்ப நாங்கள் எலெக்ஷனுக்கு ஆக்களை செலக்ட் பண்ணி போட்டு கடிதம் படித்து கொண்டு போய் அரசாங்கத்தோட கையெழுத்து வாங்கின மாதிரி இவர்கள்லாம் தெரிவு செய்வார்கள். யாரு? அரசியலமைப்பு பேரவை. அங்கே ஒரு 9 பேர் இருப்பிடம் பார்த்துட்டோம் நாங்கள். அரசியலமைப்பு பேரவையினால விதப்புரை செய்யப்படுகின்ற 9 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். அதுல 3 உறுப்பினர்களுக்கு குறையாதாக்கள், 9 பேரும் இருந்தாலும் பரவாயில்லை, 3 உறுப்பினர்களுக்கு குறையாதாக்கள் பகிரங்க அலுவலராக 15 வருஷங்களுக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும். அதுல ஒருவரை தவிசாளராக நியமிக்க வேண்டும். அந்த உறுப்பினர்களில் ஒருவரை, பிறகு அதுக்கு மேலதிகமா ஒருவர் இருக்க மாட்டேன். 9 பேரில் ஒருவரை தவிசாளராக நியமிக்க வேண்டும். சரிதானே? அதுக்கு கீழே இருக்கிறது, அந்த பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிற ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது மாகாண சபை உறுப்பினராக இருந்தால் நியமிக்கப்பட மாட்டார். ஏற்கனவே பகிரங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினராக இருக்கிற ஒருவர் அவ்வாறு வந்தால் இந்த உறுப்பினர் பதவி இல்லாம போயிடும். பாராளுமன்றம் அல்லது மாகாண சபையின் உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருந்தால் நியமிக்கப்படுதல் ஆகாது. வருவாராயின் தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. இது இந்த பந்தியை நான் சொல்லுகிறது ஒரு நுழம்புத்திரி மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். இது இந்த பந்திக்குள்ள இது ஒரு அழகான பந்தி. அப்படி இல்லை நாங்கள் அனுபவிச்சு வாசிக்கிறாங்களோ தெரியாது. அந்த அளவுக்கு ஆளவரும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் நியமிக்கப்படுதல் ஆகாது. உறுப்பினர் ஒருவராக இருப்பின் நியமிக்கப்படுதல் ஆகாது. அதுக்கு பிறகு மேல கிரிகாட்டம் பாருங்க, வருவாராயின் உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. 2 வசனத்தை ஒன்றோடு ஒன்று குழவி போட்டிருக்கு. பாராளுமன்றத்தில் மாகாண சபையில் ஒரு உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் நியமிக்கப்படுதல் ஆகாது. ஆளவரும் அவர் பாராளுமன்றத்தின் மாகாண சபையின் உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக வருவாராயின் பகிரங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. 2 கட்டத்துல இருக்குது. முதல் எங்க இருக்கிறார்ன்றதை பார்த்து கொண்டு எங்களுக்கு ஒரு மேலோட்டமான அறிவுக்காக இதை வைப்போம். என்ன, ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டா ஆணைக்குழுவில் இருந்து வெளியில போக வேணும். அரசியல் தலைவராக இருக்கிறவர் ஆணைக்குழுவுக்குள்ள வரையிறார். இவ்வளவுதான் இதுக்குள்ள மேற்கொண்டு பார்க்க வேணாம். நாங்கள் அடுத்த 55வது வகுப்புரைக்கு போவோம். இங்க 3 விடயம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது பகிரங்க சேவை ஆணைக்குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கும். 2வது, எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள். 3வது, பகிரங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதற்கு அல்லது தொடர்ந்து பதவி வகிப்பதற்கு தகமையற்றவர்கள் யார்.
என்கிற 3 கேள்விக்கு எங்களுக்கு விட தெரியும். எங்களுக்கு கேள்வி தெரிஞ்சால்தான் நாங்கள் படிக்கிற போது அதை பெருமதியாக்கி கொள்வோம், இல்லாவிட்டால் அப்படியே கையை விட்டு. சரியா? இந்த 55வது மிகவும் தேவைப்படுகிற, எங்களுக்கு அடிக்கடி சம்பந்தப்படுகிற ஒரு விடயம் பாருங்க. முதலாவது விடயம் கொள்கை வகுப்பு. சில இடங்களை உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்படி வியாக்கியானம் சொல்லக்கூடாது, அதுவே ஒரு குற்றம். ஒரு புரிதலுக்காக நானும் நீங்களும் கலந்து பேசுகிறோம், அவ்வளவுதான். சரிதானே? இதுல வியாக்கியானம் மட்டும் சொல்லக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு வியாக்கியானம் சொல்லுகிற ஒரே அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு, வேறு ஆகல் வியாக்கியானம் சொல்லக்கூடாது. நான் சும்மா வசதிக்காக இந்த இவ்வளவு பகுதியையும் அடைப்பு குறிப்போம். இவ்வளவையும் அடைப்பு குறிப்பு போட்டுட்டு வாசிக்கிறேன். சரிதானே? அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பிலான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். இடையில எல்லா கொள்கை விடயங்களும் என்றால் என்ன என்பதை இடையக்குள்ள சேர்க்குது. நாங்கள் சாதாரணமாக எழுதுறேன்னா அதை அடைப்புக்குறியை போட்டு எழுதியிருப்போம். சரி, அரசியலமைப்பு சட்டத்தில் அடைப்புக்குறிக்கு வேறு பொருள். இது தமிழ் பாட கட்டுரை இல்லை. அரசியலமைப்பு சட்டத்திலே அடைப்புக்குறி போட்டால் அதுக்கு வேற கருத்து, ஆகவே போட மாட்டாங்க. சரிதானே? சதுர அடைப்புக்குறிக்கு வேறு ஒரு அர்த்தம், அடைப்புக்குறிக்கு வேறு ஒரு அர்த்தம், அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப பாருங்க, அந்த எல்லா கொள்கை விடயங்கள் என்பதை ஒரு விளக்கம் அளிக்கிறார். நியமனங்கள், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன தொடர்பான கொள்கை உட்பட. இப்போ அமைச்சரவை நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் உட்பட எல்லா கொள்கைகளுக்கும் ஏற்பாடு செய்யும். அப்ப கொள்கை வகுப்பு யாரு குறித்தாக்கப்பட்டிருக்குது? அமைச்சரவை. இரண்டாவது, எல்லா திணைக்கள தலைவர்களிடம் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். இந்த இரண்டாவது விஷயம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எப்படி அடையாளம் காண்றது? யார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்? ஸ்தாபன விதிகோவையினுடைய 1ஆம் தொகுதியின் 1வது பின்னணைப்பில் நிரல்படுத்தப்பட்டவர்கள் திணைக்கள தலைவர்களாக இருப்பார்கள். இன்னொரு அடையாளம் அவர்களுக்கு சொல்லுகிறது, அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ஹெட் இருக்கும் என்று சொல்லி. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ஹெட் இருக்கும். அதாவது அவர்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில், எங்களோட வாசியில கதைப்புமே வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்றதை சொல்லுவோம். ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் அல்லது ஆண்டு மதிப்பீடுகளில் அவர்களுக்கு ஏற்பாடு, நிதி ஏற்பாடு செய்யப்படுகிற போது அந்த நிறுவனத்தை குறிப்பதற்கு அல்லது அவர்களை குறிப்பதற்கு இலக்கம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. 3 எண்களாலான இலக்கம், 3 டிஜிட்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்போம். 3 எண்களாலான ஒரு இலக்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கும். அவர்களுக்கு பாராளுமன்றத்தினால் நிதி ஏற்பாடு செய்யப்படும். அந்த ஏற்பாடு நாங்கள் சொல்றது ப்ரொவிஷன், நிதி ஏற்பாடு. அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி ஏற்பாட்டினை இப்ப சாதாரணமா கச்சேரி எடுத்துக்கொண்டா ஒரு 265, 264, 263, 262 இந்த மாதிரியாக அவர்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கு. அது அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர், ஒரு திணைக்கள தலைவர் என்பதை குறிக்கும். அவர்களுக்கு ஒரு ஹெட் இருந்தால் அவர் திணைக்கள தலைவர். சரியா? அவர்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கு, ப்ரொவிஷன் ஏற்பாடு இருக்கு. இந்த ஏற்பாட்டை அவர்கள் வேறு திணைக்கள தலைவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக சமூக நலன்புரி அமைச்சின் செயலாளருக்கு ஒரு ஹெட் இருக்குது, சமூக நலன்புரி அமைச்சுக்கு. அவர் 25 மாவட்ட செயலகங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுப்பார். அதை பகிர்வு அல்லது ஒதுக்கம் என்று சொல்றது அலோகேஷன். அப்ப தனக்குரிய ஏற்பாட்டை பகிர்ந்து கொடுக்கிற போதுதான் அதுக்கு பேர் அலோகேஷன். அது இன்னொரு ஹெட் நம்பரை கொண்டிருக்கும். ஆனால் இந்த திணைக்கள தலைவர் அந்த நிதியை நிர்வகிப்பார். அவர் தனியான ஒரு தலைப்பை போட்டு, வாக்கு தலைப்பின் கீழே அந்த நிதியை நிர்வகிப்பார்.
அப்போ ஒரு திணைக்கள தலைவருக்கு ப்ரொவிஷனும் இருக்கும், அலோகேஷனும் இருக்கு. சாரி, ஒரு திணைக்கள தலைவருக்கு அவருடைய தலைப்பில் ஒதுக்கப்படுகிறது ப்ரொவிஷன், ஏனையவர்களுக்கு ஒதுக்கி அவருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுவது அலோகேஷன். ஆனால் நிறுவன தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட திணைக்கள தலைவர் அல்லாத நிறுவன தலைவர்களுக்கு ப்ரொவிஷன் இருக்காது, அலோகேஷன் தான் இருக்கும். அதனாலதான் இப்ப பிரதேச செயலர்கள் திணைக்கள தலைவர்கள் அல்ல, அரசாங்க அதிபர் தான் திணைக்கள தலைவர். சரியா? அவர்களுக்கு கிடைக்கிற ப்ரொவிஷனை அவர்கள் அலோகேஷனாக மாற்றி ஒதுக்கங்களாக மாற்றி அல்ல பகிர்வுகளாக மாற்றி கொடுப்பாங்க. அப்போ திணைக்கள தலைவர்கள் அல்லாத நிறுவன தலைவர்களுக்கு வேறு விதமான ஒரு பொருள் கூடல் இருக்கு. சில நேரங்களில் இந்த ஹெட் என்பதை கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றால் சில வேளை ஹெட் இல்லாத திணைக்கள தலைவர்களும் இருக்கு. ஹெட் இல்லாமல் திணைக்கள தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம், எம்எஸ்டி, சரிதான, எஸ்டாபிளிஷ்மெண்ட் டைரக்டர் ஜெனரல், இவைகள் அவர்களுக்கென ஒரு செலவு தின தலைப்பு இல்லாத தலைவர்களாக இருக்கிறார்கள். சரி, இந்த அளவோடு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு கதைப்போம் சகோதரங்கள். சரி, நாங்கள் 55வது உறுப்புரை தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தாங்கள். இடையில ஆஃப் ரெக்கார்டிங்ல சொன்ன விடயங்களை ஒளிப்பதிவை மட்டும் நம்பி வரக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளுக்காக சொல்லுகிறேன். இதை நாங்கள் ஏனைய விராத்தாளினுடைய ஒவ்வொரு ஸ்டைலாக தான் பார்த்து கொண்டு போகிறோம். எஃப்ஆர் ஒரு ஸ்டைல், ஈகோட் ஒரு ஸ்டைலில் போகும், ஆஃபீஸ் சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கு, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கு. இப்படி அப்போ இதுக்கு நீங்கள் ஏன் இதுக்குரிய வினாக்களை போட இல்லை அல்லது இதற்குரிய வினாத்தாளை ஏன் தர இல்லை என்றால் இது உண்மையாக ஒரு சுற்றில் உங்களுக்கு முழுமையாக இதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் என்பதை நாங்கள் கடந்த காலங்களில் வேறு தேவைகளுக்காக படிக்க இல்லை. அப்படி படித்தாலும் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதில் மிக கடினமான பகுதி அந்த அடிப்படை உரிமைகளை எடுத்து முழுக்க உள்ளுக்கு வாசிச்சிங்கன்னா அது என்னமோ ஒரு கொஞ்சம் இடைஞ்சல் படுத்தும். இப்போ இது முதல் நாங்கள் மேலோட்டமாக கோட்பாட்டு தியரட்டிக்கலாக ஒரு ஏரியாவை படித்து கொண்டு போவோம். ஆனால் படிக்கிற போதே கணிசமான அளவுக்கு நாங்கள் பரீட்சைக்கு தயாராகிடுவோம். அதன் பின்னர் ஒரு வழிகாட்டும் வினாத்தாளோடு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சில வழிகாட்டும் வினாத்தாள்களோடு நாங்கள் படித்த விடயங்கள் அந்த வினாத்தாளோடு பொருந்தி போகிறதா, புதிதாக ஏதேனும் நாங்கள் அதனோட சேர்க்க வேண்டி இருக்குதா, ஏற்கனவே வந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் படித்து கொள்கிறோம் சரியா இருக்குது என்றால் வரக்கூடிய வினாக்களுக்குரிய எதிர்பார்ப்புகளையும் அதோட சேர்க்கிறோமா என்கிற ஒரு ஸ்டைலில் அதை போவோம். நீங்கள் செய்யக்கூடிய உதவி, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புத்தகத்தை நான் பதிவிட்டால் இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற பகுதிகளை நீங்கள் தனியாக ஒரு கால் திருப்பி பார்க்க வேண்டும். முழுக்க பார்க்க வேண்டாம், தனியாக பார்க்க வேண்டும். சரியா? அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்ற சில விடயங்கள் நான் உங்களுக்கு படிப்பிக்கவே மாட்டேன். இப்போ உதாரணமாக ஒழுக்காற்று நடவடிக்கை 47வது 48வது அத்தியாயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரவே மாட்டேன். ஏனென்றால் அது மிக நுணுக்கமாக தயார் செய்த ஏறத்தாழ 10 மணித்தியாலங்களுக்கான வீடியோ இருக்கு. அது நான் உங்களுடைய குரூப்பில் ஷேர் பண்ணி விடுவேன். நீங்கள் அது தொடர்பாக பார்க்க வேண்டும். அப்படி சில விடயங்களை உங்கள்கிட்ட பொறுப்பிச்சால்தான் நீங்கள் அதை பாடத்திட்டத்தை முடிக்கணும். ஒழுக்காற்று நடவடிக்கையில் அதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆரம்ப புலனாய்வுகள் சம்பந்தமாக தனியாக ஒரு புக் இருக்குது, அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். ஆரம்ப புலனாய்வு தனியாக இருக்குது. ஆரம்ப புலனாய்வில் சில வேளைகளில் கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் ஏஓ லெவலுக்கு போகிறார்கள் இல்லோ, இப்போ நுணுக்கமாக கேள்வி கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதியை நான் கொஞ்சம் வழங்கப்படுத்தி விடுவேன். மற்றபடி ஒழுக்காற்று நடவடிக்கையினுடைய கட்டங்கள் படிமுறைகள் என்பது தொடர்பாக மிக தெளிவாக வீடியோ இருக்குது. நான் அந்த பிளேலிஸ்ட் போட்டு விடுவேன். மற்ற இந்த பிளேலிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சில வேளையில் ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டால் அதுக்கு கிளிக் பண்ணால் 12 வீடியோ இருக்கும். சில பேர் என்ன செய்யணும்னா அதில் முதலாவது வீடியோவை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டு கொண்டிருக்கணும், அதில் முதலாவது ஆன்சர் போட்டுருக்கிறீங்க, நீங்கள் 2வது பகுதியை காணையில் 3வது பகுதியை காணையில் என்று. அது பிளேலிஸ்ட்னா நீங்கள் பிளே பண்ணால் அதுக்கு கீழே பாருங்க, முறுக்கா பாருங்க. என்ன நான் வழமையாக என்ன செய்கிறது, இப்போ இறுதியாக 3வது சேலமர்வுக்குரிய வீடியோவை போடுற நேரத்தில் 3வது போட மாட்டேன், பிளேலிஸ்டையே போட்டு விடுவேன். அப்போ 1 2 3 வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மற்றது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த கிழமையில் நடத்தப்பட்ட செயலமர்வுக்குரிய டாக்குமெண்ட்டும் வீடியோவும் திருப்பி போட்டு விடுவேன் குரூப்பில். அது ஒழுங்காக பார்க்குறாங்களுக்கு சில வேலை கஷ்டமாக இருக்கும். ஆனால் புதுசாக 6வது வாராங்களுக்கு அது பயன்படும்.
அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நேற்றுக்குரிய வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன், லிங்க் போட இல்லை. இதையும் போட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக செய்வேன். சரி, இப்போ நாங்கள் 55வது உறுப்புரைக்குள்ள போவோம். சரியா? அப்ப முதலாவது விடயம் நாங்கள் சொல்லுகிறோம் 55(1) என்ன சொல்லுது? பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான கொள்கைகளுக்கு ஏற்பாடு செய்வது, அவற்றை தீர்மானிப்பது அமைச்சரவை. இந்த கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நான் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லுகிறேன். 18 வயது குறைந்தவர்களை அரசு சேவையிலே ஆட்சேர்ப்பு செய்வதில்லை. 45 வயதை கடந்தவர்கள் நிரந்தர பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதில்லை. 55 வயது விருப்ப ஓய்வூதிய வயது, 60 வயது கட்டாய ஓய்வூதிய வயது, 10 வருடங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றினால் அல்லது 120 மாதங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இருந்தால் அவர் ஓய்வூதியத்துக்கு உரித்து பெறுகிறார். இப்படி இருக்கிறதெல்லாம் கொள்கை. இதெல்லாம் தான் கொள்கை என்று சொல்றது. சரிதானே? அப்ப அரச கொள்கை, அரச சேவைக்குரிய கொள்கை, பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான கொள்கைகளை வகுப்பது, ஏற்பாடு செய்வது, அதை டிசைட் பண்றது, தீர்மானிக்கிறது எல்லாம் அமைச்சரவைக்குரியது. இரண்டாவது, திணைக்கள தலைவர்களை பற்றி சொல்ல வந்துட்டு மேலதிகமாக ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். திணைக்கள தலைவர்கள் என்கிறது கேபினட் பேப்பர் போட்டு அப்பாயின்ட் பண்ணப்படுற போஸ்ட் எல்லாம் திணைக்கள தலைவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை அமைச்சரவைக்கு தான் கொடுத்திருக்கு. எங்களுக்கு தெரிந்த ஒரு திணைக்கள தலைவர் என்றா மாவட்ட செயலாளர் அல்லது அரசாங்க அதிபர். சரியா? இனி பாருங்க, மூன்றாவது, அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். இது ஒரு முரண்பாடு இருப்பது போல சொல்லப்பட்டாலும் உண்மையிலே அப்படி அல்ல. அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய என்றால் அந்த மேல சொல்லப்பட்ட திணைக்கள தலைவருடைய நியமனம் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஏற்பாடு தானே. அந்த ஏற்பாட்டுக்கு அமைய, அதை விட சரியா, அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் ஒரு விடயம் பார்க்க வேணும், அது பின்னுக்கு இருக்குது. 22வது அத்தியாயம் பொருள்கோடல். பகிரங்க அலுவலர்கள் என்பவர்கள் யார் என்பதற்கான பொருள்கோடல் ஒன்று இருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் அது பழைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இருந்தது. பகிரங்க அலுவலர்கள் என்பவர்கள் யார் என்பது தொடர்பாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 1589 இருந்தது. இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டதில் அதை எடுத்துட்டார்கள் என்றால் அது சுப்ரீம் லோவில் இருக்கு. சுப்ரீம் லோன்றது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பதை அவர்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் எடுத்து விட்டார்கள். அதை போட இல்லை. அந்த பொருள் கோடல்ல முதல் இருந்தது. பகிரங்க அலுவலர்கள் யார் என்பது உண்மையில 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 5 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தாபன விதி கோவினுடைய 1ஆம் தொகுதியில முதல் அத்தியாயங்களுக்குள்ள, முதல் 5 அத்தியாயங்களுக்குள்ளேயும் அந்த விடயம் சொல்லப்படுது, பகிரங்க அலுவலர்கள் தொடர்பாக. ஸ்தாபன விதி கோவையினுடைய 2வது தொகுதியிலையும் அது சொல்லப்பட்டிருக்கு. பகிரங்க அலுவலர்கள் தொடர்பில் வரையறை செய்யப்பட்டிருக்கு. ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக பகிரங்க அலுவலர்கள் யார் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. 3வது, பகிரங்க சேவை ஆணைக்குழு அல்லது பொது சேவை ஆணைக்குழு தன்னுடைய வரையறைக்குள்ள சொல்லி இருந்தது. இப்போது அதை அவர்கள் கிளீன் பண்ணிட்டாங்க. 4வது, தண்டனை சட்டக்கோவையில சொல்லியிருக்கு. தண்டனை சட்டக்கோவையில பகிரங்க அலுவலர்கள் என்பதற்கான பொருள் கோடல் அங்க இருக்கு. அடுத்தது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்குது. இவற்றுக்கு இடையில சில விலகல்கள் இருக்குது. நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள்ல ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக கேட்கப்பட்டால் ஸ்தாபன விதி கோவையின் தொகுதி 2 அது இப்போ உங்கள்ட்ட வெளியீட்டுல இருக்கு. அப்ப அதை பார்க்க வேணும். சரிதானே? அதே போல அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறது. ஸ்தாபன விதி கோவையின் தொகுதி 2 படிக்கிறார்களுக்காக சில அறிவுறுத்தல்களை சொல்ல விரும்புகிறேன். 1 தொடக்கம் 12 வரையான பிரிவுகள், 48வது அத்தியாயத்தின் 1 தொடக்கம் 12 வரையான பிரிவுகள் அந்த புத்தகத்தில் இருக்கிற விடயங்களை நீங்கள் படிக்க வேண்டாம். அதை படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அதில் இருக்கிற நிறைய விடயங்கள் மாற்றப்பட்டு விட்டது.
எங்க மாத்தினார்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது திருத்தத்தினாலே அது மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப அதுக்கு சர்க்குலர் வராது, அமெண்ட்மெண்ட் சர்க்குலர் வராது. சுப்ரீம் லோவில் மாற்றுகிற போது அமெண்ட்மெண்ட் சர்க்குலர் வராது. ஒரு கேபினட் பாலிசியா வருகிற போதுதான் அமெண்ட்மெண்ட் சர்க்குலர் ஒன்று வரும். அங்க இருக்கக்கூடிய ஒழுக்காற்று அதிகாரிகள் அவர்களுடைய விடயப்பரப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் மாற்றப்பட்டு விட்டது. அதே போல அப்பீல் ப்ரொசீஜரும் மாற்றப்பட்டு விட்டது. அங்க பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்து கிடைக்கிற பதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அமைச்சரவைக்கு மேன்முறையீடு செய்ய வேண்டும் என்றுதான் தாபன விதி கோவையின் தொகுதி 2 48வது அத்தியாயத்தின் மேன்முறையீட்டில் இருக்கு. அது WIT வந்துட்டு, நிர்வாகத்துக்கான மேன்முறையீட்டு நியாய சபை வந்துட்டு. அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதால அந்த திருத்தம் தாபன விதி கோவையில உள்ளடக்க இல்லை. அதனால நீங்கள் தாபன விதி கோவை தொகுதி 2 48வது அத்தியாயத்தை படிக்கிறது என்பது அந்த விடயத்தில் கைதேர்ந்த அந்த விடயம் தொடர்பான அனுபவம் உள்ள ஒரு வளவாளருடைய துணையோடு அந்த புத்தகத்தை படிக்கிறது தான் நல்லது. நீங்களாக அதை வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்க போறீங்கன்னா 13ஆம் பிரிவு ஆரம்ப விசாரணையில தொடங்கி அதுக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதிகளை வாசிக்கலாம். மேன்முறையீடு தொடர்பாக அதுல இருக்கிற விடயத்தை எடுக்க வேண்டாம். அது வேறு விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சொந்தமாக படிக்கிற ஆக்களுக்காக சொல்றேன். பிறகு நீங்கள் அந்த அதுல இருக்கிற விடயத்தை முதல் படிச்சுட்டீங்கன்னா அதுதான் சரி என்பதாக இருக்கும். பிறகு வேறு ஆக்கள் அதை சொல்லிக்குள்ள இவர் என்ன பிள்ளையா சொல்லுகிறார் என்று இருக்கும். முதல் அறிஞ்சதுதான் எப்போ உங்களுக்கு சரி. சரி, நாங்கள் இப்ப இதுக்குள்ள வருவோமா? இப்ப 3வது விடயமாக சொல்லப்பட்டிருக்குது, பகிரங்க அலுவலர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது. அரசியலமைப்பில் மற்ற இடங்களில் இருக்கிற ஏற்பாடுகளுக்கு இசைவாக அது செய்யப்பட வேண்டும். 4வது, பகிரங்க சேவை ஆணைக்குழு மாகாண பகிரங்க சேவை ஆணைக்குழுவின் தத்துவங்களை, பணிகளை திறக்குறைவு செய்தல் ஆகாது. இப்ப PPSC வேலையில கொடுக்கக்கூடாது என்பதுதான் அது இந்த சுருக்கம். சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்ல பகிரங்க சேவை ஆணைக்குழு சட்டத்தால் தாபிக்கப்படுகின்ற மாகாண பகிரங்க சேவையின் தத்துவங்கள், பணிகளை திறக்குறைவு செய்தல் ஆகாது. அதை நீங்கள் மாற்றி அமைக்கிற விதமாக அல்லது அவர்களை சேலஞ்ச் பண்ற விதமாக செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. 5வது பிரிவு ஒன்று இருக்கிறத பார்க்க வேணும். இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழு யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால், அதனுடைய தத்துவங்களை பிரயோகிப்பது, பணிகளை நிறைவேற்றுவது தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல இருக்கும். பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதாக, வகை சொல்வதாக அது இருக்க வேணும். சரிதானே? ஒவ்வொரு ஆண்டு தொடர்பிலும் அதனுடைய செயற்பாடு தொடர்பான அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்துக்கு அதை அனுப்பி வைக்க வேண்டும். பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு ஒவ்வொரு ஆண்டு செயற்பாடு தொடர்பாகவும் அடுத்த ஆண்டு அறிக்கை கொடுக்க வேண்டும். சரி, அப்போ பகிரங்க சேவை ஆணைக்குழு தொடர்பாக முக்கியமான கேள்வி, அதில் இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, உறுப்பினர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள், உறுப்பினர்களாக தொடர்வதற்கு அல்லது உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதற்கு தகமையற்றவர்கள் யார் போன்ற விடயங்கள் அதுல இருக்கும். சரியா? அடுத்தது, இந்த ஆணைக்குழு நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான பகிரங்க அலுவலர்கள் தொடர்பில் தத்துவங்களை கொண்டுள்ளது. அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய, குறிப்பாக 55(2), 55(1) போன்ற ஏற்பாடுகளை பின்பற்றித்தான் அது செய்யப்படும். அடுத்தது, ஆணைக்குழு யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும்? பாராளுமன்றத்துக்கு. மாகாண பொதுச்சேவையினுடைய பணிகளை அது தரக்குறைவு செய்யக்கூடாது. முக்கியமான விடயங்கள் பார்த்துட்டோம். இனி ஆணைக்குழுவினுடைய தத்துவங்களை கையளிப்பது. ஆணைக்குழு தன்னுடைய தத்துவங்களை யாருக்கு கையளிக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். சரிதானே? ஆணைக்குழு அங்கத்தவர்கள் அல்லாத 3 பேரை கொண்ட குழு ஒன்றிடம் குறித்த வகுதி அல்லது வகுதியினர், குறிப்பிட்ட கேட்டகரி ஆக்கள்,
தொடர்பாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான விடயங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கோ என்று சொல்லி தத்துவங்களை கையளிக்கலாம். ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்படுகின்ற வழிமுறை 56வது உறுப்புரைக்கு அமைவாக ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். அது சட்ட ரீதியாக ஆக்கப்படுகின்ற வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக செய்யப்படும். சட்ட ரீதியாக ஆக்கப்படுகின்ற ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாக அந்த கையளிப்பு நடக்க வேணும். அப்படி இலங்கையில் இப்போது 2 குழுக்கள் செயற்படுகிறது. ஒன்று கல்வி சேவை குழு, எஜுகேஷன் சர்வீஸ் கமிட்டி, ESC. அடுத்தது சுகாதார சேவை குழு, ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி, HSC என்று சொல்லுவார். இதை எந்த பகுதிகளையும் கேட்கலாம், பொது வினாத்தாளுக்குள்ளையும் கேட்கலாம், ஸ்தாபன ஏற்பாடுகளுக்குள்ளையும் கேட்கலாம். சரிதானே? அப்போ எங்களுக்கு அது தெரிந்திருக்கவும். ஆணைக்குழு தன்னுடைய தத்துவங்களை கையளிக்கின்ற முறை என்று சொல்லி வருகிற போது ஆணைக்குழுவினால நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு உறுப்பினர்கள் அல்ல, வெளியார்கள் 3 பேரை கொண்ட குழு ஒன்றுக்கு குறிப்பிட்ட வகுதியினர், குறிப்பிட்ட கேட்டகரி ஆபீசர்ஸை நியமிக்கிறது, பதவி உயர்வு செய்கிற, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற கர்மங்கள்ல செய்வதற்கான தத்துவங்களை கையளிக்கலாம். உதாரணத்துக்கு மெடிக்கல் பராமெடிக்கல் ஆபீசர்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த விடயங்களை செய்ய சொல்லி ஹெல்த் சர்வீஸ் கமிட்டியை கொடுத்திருக்கு. அதுபோல கல்வி சார்ந்த நிர்வாகிகள் தொடர்பில் கல்வி சேவை குழுவுக்கு, கல்வி சேவை ஆணைக்குழு என்று சொல்லக்கூடாது, கல்வி சேவை குழு கமிட்டியா, எஜுகேஷன் சர்வீஸ் கமிட்டி, அவர்களுக்கு குறிப்பிட்ட கேட்டகரியாக்களை கொடுத்திருக்குது. அப்போ அவர்கள் அதை செய்வார். ஆனால் அவ்வாறு ஒரு குழு நியமிக்கப்பட்டால் அதை எவ்வாறு ஆணைக்குழு சட்டபூர்வமானதாக ஆக்கும், அந்த குழுவின் நியமனத்தை வர்த்தமானியில் வெளியிட செய்தல் வேண்டும். சரிதானே? அவ்வளவும் போதும், அதை பற்றி ஆக கூடுதலாக நாங்கள் பேச தேவை. அடுத்தது 57வது உறுப்புல ஒரு பகிரங்க அலுவலருக்கு பணிகளை கையளித்து 57ஆம் உறுப்புரையில ஆணைக்குழு தனக்கு அரசியலமைப்பினால வழங்கப்பட்ட பவரை டெலிகேட் பண்ற முறையை தான் நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். இது பவர் டெலிகேஷன். சரிதானே? ஆணைக்குழுவுக்கு தத்துவம் அளிக்கப்பட்டிருக்குது. பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றை செய்வதற்கு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தில் ஒரு தத்துவம்ன்றது பவர் அல்லது அதாரிட்டி. சரிதானே? அப்போ அந்த பவரை அது டெலிகேட் பண்ணும், பவர் டெலிகேஷன். ஒரு கமிட்டிகிட்ட கொடுக்கலாம் அல்லது ஒரு ஆபீசர்கிட்ட கொடுக்கலாம். ஆணைக்குழு அது தீர்மானிக்கின்ற நிபந்தனைகளுக்கு அமைவாக அல்லது நடைமுறைக்கு அமைவாக ஆணைக்குழுவினால் குறிப்பிடப்படுகின்ற குறித்த வகை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற தத்துவங்களை ஒரு பகிரங்க அலுவலரிடம் கையளிக்கலாம். இதற்கு நல்ல உதாரணம் அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், இணைந்த சேவை தொடர்பான அத்தனை நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் எல்லாம் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு கொடுத்தாச்சு. அப்ப அமைச்சின் செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அமைச்சின் மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர்கள், சில நிறுவன தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, சில கசுவல் அப்பாயின்மெண்ட் அதில் கொடுக்குற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படி 5 வகையான உதாரணங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு விடயத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பரீட்சையில வினவி இருந்தார்கள், நியமனம் வழங்கும் அதிகார பீடங்கள் 4 தருக என்று சொல்லி, நியமனம் வழங்கும் அதிகார பீடங்கள் 4 என்று சொல்லி கேட்டபோது எங்களுடைய பிள்ளைகள் எழுதி போட்டு வந்தாங்க. எனக்கு வெளிப்பட சொன்னாங்க, சார் 4 கேட்டது 5 எழுதிட்டோம் சார், 5 எழுதுனா பிரச்சனையும். அப்ப 5 நியமன அதிகார பீடங்கள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு 5 இருக்குது தான். ஆனால் இவங்க எந்த 5 சொல்றாங்கன்னு, எது எழுதினீங்க தம்பி என்று கேட்டால், நாங்கள் சார் அமைச்சு செயலாளர் எழுதினாங்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் எழுதினாங்கள்,
அமைச்சின் மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர், அதோட நிறுவன தலைவர்களும் எழுதினாங்க. 4 தான் கேட்டது, 5 எழுதிட்டோம். எத்தனை புள்ளிக்கு கேட்டிருந்தார்கள்? 4 புள்ளிக்கு கேட்டிருந்தார்கள். நான் அவங்கள மனநோக செய்யக்கூடாது தானே, சரி நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேன். சரி சரி நீ ரிசல்ட் கிடைக்க பார்ப்போம்னு சொல்லி. உண்மையில விடைத்தாள் திருத்துனராக பரீட்சகராக நான் இருந்தால் இதுக்கு அரை புள்ளி தான் கொடுப்பேன். ஏனென்றால் அவங்க கேட்ட 4 கேட்டகரி என்பது அமைச்சரவை, பகிரங்க சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழு, 56வது உறுப்புரைக்கு அமைவாக, அரசியலமைப்பு சட்டத்தின் 56வது உறுப்புரைக்கு அமைவாக பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழு. இப்படி எழுதி போட்டு அதுக்கு உதாரணம் எழுத வேணும். கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு என்கிற உதாரணங்களை எழுத வேணும். அடுத்தது அரசியலமைப்பின் 57வது பிரிவின் கீழ் அல்லது பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற பகிரங்க அலுவலர்கள் என்பது 4வது கேட்டகரி. அதுக்கு உதாரணமாக அமைச்சின் செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் என்று சொல்லி எழுதலாம். இவர்கள் எழுதின விட 4வது விடையின் உதாரணம் மட்டும்தான் எழுதி போட்டு வந்து என்ன சொல்றாங்க, 4 கேட்டது சார், நாங்கள் 5 எழுதி போட்டோம், கொஞ்சம் கூட எழுதிட்டோமோ, பேப்பர் திருத்துறவர் பயப்படுவாரோ என்று சொல்றோம். அது அவர்களுடைய தவறு இல்லை. சரியா? எனக்கு யாரையும் விமர்சிக்கிற நோக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், யாரோ ஒரு சார் என்ற புத்தகத்திலே அப்படி இருந்தது சார் என்று சொல்லி அவர்கள் அதை காட்டினார்கள். அதை வாசிக்க முடியாமல் அதுக்கு மேலே கருப்பு மையில என்னமோ எல்லாம் அடிச்சிருக்குது. என்னன்னு கேட்டால் அது அந்த சேரண்ட பேர் என்று சொன்னாங்க. நான் அதை வாசிக்கல. அது சேரண்ட பேர் இந்த விடயத்தை அதை பிறகு யாராவது களவாடி படிப்பிச்சாலும் என்று சொல்லி எழுதியிருக்கு. அவங்களுக்கு சொல்லக்கூடியது, பிள்ளைகள் தயவு செய்து இந்த சேர் எழுதின புத்தகம், அந்த சேர் எழுதின புத்தகம், இந்த சேரும் அந்த சேரும் சேர்ந்து எழுதின புத்தகம் என்று சொல்லி இயலுமான வரைக்கும் வாசிக்க வேண்டாம். மூல ஆவணங்களை படிக்கும். குறிப்பாக தாபன விதிக்கோவ, நிதி ஒழுங்கு விதிகள், பெருகை தொடர்பான கைநூல்களும் வழிகாட்டிகளும், அரசியலமைப்பு சட்டம் போன்ற புத்தகங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். அலுவலக முறைமை, அலுவலக முகாமை என்பவை தொடர்பாக ஓரிரு வளவாளர்கள், தமிழ் மொழியில நாங்கள் ஓரளவுக்கு அவர்களை மதிக்கிற அல்லது அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய வளவாளர்கள், ரவீந்திரன் ஐயா செய்திருக்கிறார். அவர்தான் எங்களுக்கு முன்னோடி. சேர பொறுத்தவரையில் அவர் கடந்த கால பரீட்சைகளில் வந்த வினாக்களையும் அவற்றுக்கான புள்ளியிடல் திட்டங்களையும் உள்ளடக்கியதாக பெரிய ஒரு புத்தகத்தை எழுதியில் ஒரு அளவான புத்தகம் எழுதியிருக்கிறார். அலுவலக முறைமை, முகாமை, நம்ம 3 தலைப்பின் கீழே அந்த புத்தகம் கொண்டு எழுதியிருக்கிறார். அது ஓரளவுக்கு பொருத்தமானது. அதுபோல நண்பர் RC அமல்ராஜ் அவர்கள் அலுவலக முகாமைத்துவமும் முறைமைகளும் என்று சொல்லி ஒரு பெரிய புத்தகத்தை ஆக்கியிருக்கிறார். அதிலேயும் கணிசமான விடய பிறப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. முழுவதும் உள்ளடக்கப்பட்ட ஒரு புத்தகம் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அது முகாமை என்பது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. முகாமை என்பது நாளாந்தம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாளாந்தம் அதுக்கு புதிய புதிய எண்ண கருக்கள், புது கன்செப்ட் வந்து ஒன்று. அப்போ அதனால உங்களுடைய முழுமையான தேவைகளை அவை ஈடு செய்யாது. ஆனால் கணிசமான தேவைகளை அந்த புத்தகங்கள் ஈடு செய்யும். அது தவிர கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கனகசிங்கம் சேரா, வன்னியசிங்கம் சேரா, எனக்கு பேர் மறந்து போயிட்டு, கனகசிங்கம் சேரா இருக்கணும், அவர்னால எழுதப்பட்ட சில முகாமைத்துவ புத்தகங்கள் இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பழைய தேவராஜன் ஜெயராமன் சார் எழுதின புத்தகம், அது நீண்ட காலம் ஆகிவிட்டது. அது இப்போ அவுட் ஆஃப் டேட்டா நிறைய விஷயங்கள் போயிட்டு. ரகுராணிய எழுதின ஒரு புத்தகமும் இருக்கு, அதுவும் குறிப்பிட்ட காலம் கடந்துட்டு. ஆனால் இவைகள்லாம் தமிழில் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள், முகாமைத்துவம் தொடர்பாக கிடைக்கிற புத்தகங்கள். அப்ப இந்த பாடங்களுக்கு நான் மூல நூல்களை படியுங்கொண்டு சொல்லேன். சரிதானே? நான் சில வேளைகளில் அலுவலக முகாமை தொடர்பாக சிங்கள மொழியில் அமைந்த சில ஸ்லைட்டை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்குரிய தமிழ் மொழிபெயர்ப்போடு நாங்கள் சில நேரங்களில் கதைப்போம். இயலுமான வரைக்கும் நான் அதை தமிழில் மொழிபெயர்த்து தருவதற்கு முயற்சி செய்கிறேன். சிங்கள மொழியில் தற்போது யாம்பவான்களாக இருக்கிற அந்த சேரிட போனால் கட்டாயம் பாஸ் தான் என்று சொல்லக்கூடிய சில தகவல் வாய்ந்த ஆசிரியர்களுடைய சில குறிப்புகளை, பாடக்குறிப்புகளை பெற்று உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, எனக்கு உங்களை பற்றி தான் யோசிக்கிறேன். இதில் எப்படியாவது கரையேறி போட வேணும்.
என்று சொல்லி நிச்சயமாக அந்த பகுதியை செய்வோம். அப்ப கவனமா நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த புத்தகங்களுடைய பெருமதி உங்களுக்கு தெரிய வரும். இவற்றில இருந்துதான் கேள்வி எடுக்க போகிறார்கள். இதுல இருக்கிறது தான் புள்ளியிடல் திட்டத்தில் விடையாக கொப்பி பண்ணி கொடுக்க போகிறார்கள். அப்ப இதைத்தான் பார்க்கணும். பிறகு நீங்க இந்த சேர் அந்த சேர் அவர் இவரையும் சேர்ந்து எழுதினது, அதுக்கு மேல ஓட்டமாக்கண்டு கறி பூசினது, இந்த புத்தகங்களை போய் அதுக்குள்ள சிக்கப்படாது. சரியா? நான் ஓரிரு வரை நான் ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறேன். அதே போல நிதி நடைமுறைகள் தொடர்பாக இயலுமான வரைக்கும் நான் நிதி நடைமுறைகள் தொடர்பில் முக்கியமான ஆவணங்கள், நிதி ஒழுங்கு விதிகள், அதுக்கு பிறகு வந்த சில அமெண்ட்மெண்ட் அப்படியே ஒரு செட்டா குரூப்ல போட்டு விடுங்க. அந்த செட்டை அப்படியே எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. இயலுமான வரைக்கும் அதை முழு புத்தகமாக பிரிண்ட் எடுக்க வேண்டாம். அதை முழுசா பிரிண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க படிக்க மாட்டீங்க. அதை பக்குவமா கொத்திட்டு வைக்கத்தான் சரி. நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயமாக உங்களோட தேவைக்கு பிரிண்ட் எடுத்து போட்டு அதிலே எழுதி கீறி எல்லாம் படியுங்கோ. அது புத்தகம் பிறகு பிரிண்ட் எடுத்துக்கொள்ள சரிதானே. அரசாங்க அச்சகத்துல தாபன விதி கோவை போன்ற புத்தகங்களை வாங்க வேண்டாம். அது 85ஆம் ஆண்டு புத்தகத்தை இப்பவும் பிரிண்ட் பண்ணி வைக்கிறாங்க தமிழ் மீடியத்துல. அதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. அதை போய் வண்டி கொண்டு வந்து வச்சு நான் இப்போ கவர்மெண்ட் பிரஸ்ல போனங்களை வாங்கினான் நல்ல புத்தகம் சொல்லி கொண்டு தெரிகிறாங்க. இல்லை, தமிழ் மொழியில இந்த அப்டேட் பண்ணப்பட்ட புத்தகம் பிரிண்ட் பண்ணி இல்லை. சில இந்த கிழமை ஏதாவது வந்ததோ தெரியாத, மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பழைய புத்தகத்தை தான் மீள்பதிப்புன்னு சொல்லி விற்கிறார்கள். தாபன விதிகோவை வாங்கவே வேண்டாம். தாபன விதிகோவையினுடைய தொகுதி 2 அப்டேட் பண்ணி இருக்கிறார்கள். அதை விட நீங்கள் வெப்சைட்ல இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் சங்கசோதனை போட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்குரிய அமெண்ட்மெண்ட் போட்டு கிளிக் பண்ணினா அந்த சர்க்குலர் வருகிற மாதிரி சாஃப்ட் காப்பி இருக்குது. பிறகு நீங்கள் ஹார்ட் காப்பியோட நினைக்கிறீங்க. அந்தந்த சர்க்குலரை எடுத்து வச்சு பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிந்திய சர்க்குலரை தேடி எடுக்கும். அப்போ அந்த மூல நூல்களில் கவனம் எடுங்கோ. இந்த அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாகவும் இயலுமான வரைக்கும் இதுல இருக்கிற ஒரிஜினலே வாசி. நான் இயலுமான எல்லா விடயங்களையும் தேடி தேடி உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். நீங்கள் பார்த்தால்தான் அது பெரிய யோசனை இருக்கும். சரி சரி, நான் கொஞ்சம் கூட கதைச்சிட்டேன். இருந்தாலும் சொல்லுவோம், இந்த தத்துவங்கள் கையளிக்கப்படுகிற தொடர்பில் கேள்வி கேட்கப்பட்ட 5 இருக்குது என்று சொல்லி நான் சொன்னேன். 5வது நியமன அதிகார பீடம் எது என்றால் அது ஜனாதிபதியின் நியமனங்கள். ஜனாதிபதியினுடைய நியமனங்கள் நாங்கள் பார்த்தோம். ஆணைக்குழுக்களுக்குரிய நியமனங்கள், 3 வகையான குழுமமாக இருக்கக்கூடியவர்களுடைய நியமனங்கள், இது நீதி சேவை ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் தவிர்ந்த அங்கத்தவர்களுடைய நியமனம், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதிகளுடைய நியமனம், உயர் நீதிமன்ற நீதியரசர், பிரதம நீதியரசர் மற்றும் நீதியரசர்களுக்கான நியமனம் என்கிறது குரூப் வைஸ் பண்ணி அங்க போட்டிருக்கிறார். அதை தவிர 6 அதிகாரிகளுக்குரியது. சரி, இது அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் பேரில் ஜனாதிபதியினால வழங்கப்படுகிற நியமனங்கள். இது தவிர சில வகையான நியமனங்கள் தொடர்பில் இருக்கு. இப்போ நாங்கள் அதை பேசி குழப்பிக்கொள்ள வேண்டாம். உதாரணத்துக்கு வெளிநாட்டு தூதர்கள், ராஜாதிபதிகளுடைய நியமனம், அமைச்சுக்களுக்கான செயலாளர்களுடைய நியமனங்கள் போன்றவை எல்லாம் ஜனாதிபதியினால மேற்கொள்ளப்படுகிற நியமனங்கள். ஒரு நியமன பீடமாக, நியமன அதிகார பீடமாக ஜனாதிபதி இருக்கிற ஜனாதிபதியினுடைய நியமனங்களை நாங்கள் பெரும்பாலானவற்றை பகிரங்க சேவை அலுவலர்கள் நியமனங்களாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் அந்த ஆணைக்குழுக்கள், சுயாதீன ஆணைக்குழுக்கள், அதனுடைய அங்கத்தவர்கள் பகிரங்க சேவை அலுவலர்கள் என்ற வரவிலக்கணத்துக்குள்ளே அவர்கள் வருவதில்லை. சரிதானே. அப்ப அதுல சிலது பகிரங்க சேவை அலுவலர்களாக இல்லை, அமைச்சு செயலாளர்கள் போன்றவர்கள் திணைக்கள தலைவர்களாக, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறார்கள். அப்ப அதுல ஒரு தெளிவற்ற தன்மை அல்லது சரியாக வரையறுக்க முடியாத ஒரு தன்மை ஒன்று இருக்கும். ஆனால் ஜனாதிபதிக்கு நியமன அதிகாரங்கள் உண்டு. அப்போ நாங்கள் டொப்பில் வச்சு வேணும்னா ஜனாதிபதியை கேட்கலாம். அவர்கள் 5 கேட்கிற போது எல்லா சந்தர்ப்பங்களும் நீங்கள் பகிரங்க சேவை அலுவலர் என்று கேட்டால் அமைச்சரவையில இருந்தே ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். சரிதானே. அமைச்சரவை, பொதுச்சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் அளிக்கப்பட்ட குழு, அதற்கு உதாரணம் எழுதுங்க. பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட பகிரங்க அலுவலர்கள், அவர்களுக்கு உதாரணங்களை எழுதுங்க. தத்துவங்கள் கையளிக்கப்படுகிற 2 விதம் என்று கேட்கப்படுமாக இருந்தால், பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்படுகிற 2 விதம் என்று கேட்டால் 56 ஏக்குகளை குழுவுக்கு கொடுக்கிறது, 57 ஏக்குகளை ஆபீசருக்கு கொடுக்கிறது. சரியா. இதுல இன்னும் 2 முக்கியமான விடயங்கள் இருக்குது. மேன்முறையீட்டு உரிமை. இந்த மேன்முறையீட்டு உரிமம் என்றால், ஆணைக்குழு யாருக்காவது தத்துவங்களை கையளித்தால், ஒரு குழுவுக்கு கொடுக்குது 56 ஏக்குகளை,
ஒரு ஆபீசருக்கு கொடுக்குது 57 கீழே. இப்படி 56 தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது 57 தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு பகிரங்க அலுவலர் ஆக்கும் ஏதேனும் ஒரு கட்டளையினால், அது பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற எதுவாகவும் இருக்கலாம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றினால் இன்னலுறும் ஒரு அலுவலர் தன்னுடைய மேன்முறையீட்டை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆணைக்குழு அதை கேட்பதிலும் தீர்மானிப்பதிலும் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை முறை தொடர்பாக சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சில இடங்களில் சொல்லியிருக்கு 3 மாதத்துக்குள்ள விண்ணப்பிக்கும். அப்ப அந்தந்த விடயங்களுக்கு ஆணைக்குழு ஏற்பாடு செய்திருக்கு. அவ்வாறு இன்னல் அடைகிற ஒரு உத்தியோகத்தார் ஆணைக்குழுவுக்கான மேன்முறையீட்டை செய்வது, தன்னுடைய மேன்முறையீடு தொடர்புடைய ஆணைக்குழுவினர் கேட்பது, தீர்மானிப்பது போன்ற விடயங்களை அந்த முறைக்கு ஏற்ப அவர்கள் மேன்முறையீடு செய்யலாம். ஏன் ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்கிறது? ஆணைக்குழு தானே இந்த தத்துவங்களை இவங்கள்ட்ட கொடுத்து இவங்களை எங்களுக்கு அநியாயம் செய்தது. அதனால ஆணைக்குழுவுக்கு நாங்கள் சொல்றோம், பாருங்க நீங்கள் இப்படி கொடுத்தீர்கள், அவர்களை கட்டி வச்சு அடிக்கிறார், ஒரு காய் என்னண்டு கேளுங்கோயில் என்று சொல்லி ஆணைக்குழுவுக்கு நாங்கள் மேன்முறையீடு செய்யணும். ஆணைக்குழு அந்த மேன்முறையீட்டின் மீது தன்னால் தத்துவம் கையளிக்கப்பட்ட குழு அல்லது உத்தியோகத்தர் எடுத்த தீர்மானத்தின் மீது எவ்வாறான பிரயோகங்களை செய்யலாம். அந்த மேன்முறையீடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஆணைக்குழு மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள் என்ன? சரிதானே? அந்த கட்டளையை மாற்றுவது, உறுதி செய்வது, அது தொடர்பான பணிப்புகள் விடுப்பது, அது தொடர்பாக ஓர்டர் போடும், அல்லது ஆணைக்குழு பொருத்தமானது என்று கருதுகின்ற ஏதேனும் மேலதிக விசாரணை ஒன்றுக்கு கட்டளையிடுவது போன்ற தத்துவங்களை கொண்டிருக்கும். சரியா? 56வது உறுப்புரை 57வது உறுப்புரையின் கீழ் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது உத்தியோகத்தர் எடுக்கின்ற தீர்மானத்தினால, ஒரு முடிவினால இன்னல் அடைகின்ற எந்த ஒரு பகிரங்க உத்தியோகத்தரும் அது தொடர்பாக தன்னுடைய மேன்முறையீட்டினை அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழு சொன்னப்பட்ட முறைப்படி சமர்ப்பிக்கலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழு அதை கேட்டு அது தொடர்பில் கட்டளையை மாற்றலாம், உறுதிப்படுத்தலாம், அல்லது அது தொடர்பாக வேறு பணிப்புரைகளை விடுக்கலாம், பொருத்தமானது என்று கருதுகிற மேலதிக நடவடிக்கையை எடுக்கலாம். சில வேளையிலே ஆணைக்குழுவே நியமன அதிகாரியாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். ஒரு ஆணைக்குழு, அந்த பகிரங்க சேவை ஆணைக்குழு சில நியமனங்களை தான் வழங்குது. என்னென்ன நியமனங்களை வழங்குது என்றால், திணைக்கள தலைவர்கள் அல்லாத, திணைக்கள தலைவர்கள் அமைச்சரவையை கொடுத்தாச்சு, திணைக்கள தலைவர்கள் அல்லாத மேலதிக ஆணையாளர் நாயகம், மேலதிக பணிப்பாளர் நாயகம், பிரதி ஆணையாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், மேலதிக அரசாங்கத்தை மாத்திட்டாங்க, பிரதேச செயலர்கள், இந்த பதவிகளுக்கு சமமானவை அல்லது ஒப்புநோக்கத்தக்க பதவிகள் என குறிப்பிடப்படுகிற சில பதவிகள் என்பவருக்குரிய நியமன அதிகாரத்தை அல்லது இந்த 5 அதிகாரத்தை, நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்களை பொது சேவை ஆணைக்குழு தான் வச்சிருக்கு. சரிதானே? நீங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதை பார்க்கறதுன்னா, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 65வது உறுப்புரையாக இருக்க வேணும். ஒரு தடவை சரி பார்த்துக் கொள்ளுங்க. சில வேளை விலகல் இருக்கலாம், அதுல சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால நியமனம் வழங்குகிறது இந்த மேலதிக ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர், பிரதி ஆணையாளர் நாயகம், மேலதிக ஆணையாளர் நாயகம், அதுபோல மேலதிக பணிப்பாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், பிரதேச செயலர், அதற்கு ஒப்புநோக்கத்தக்க பதவிகள் எல்லாம் பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால வழங்கப்படுகிற பதவிகளுக்கான நியமனம்.
பகிரங்க சேவை ஆணைக்குழு வழங்க நியமன வகை என்பது வேற, பதவிகள் என்பது வேறு. சரிதானே? பகிரங்க சேவை ஆணைக்குழுவினால் மட்டும் வழங்கப்படக்கூடிய நியமன வகுதிகள் என்று கேட்டால், ஓய்வு பெற்ற அலுவலர்களிடம் மீள சேவைக்கு அமர்த்துறது, தானாக கேட்டு விலகியவரை அமர்த்துவது, பதவி நீக்கம் செய்யப்பட்டவரை அமர்த்துவது, இப்படியானது என்று சொல்லி இருக்குது. அது தனியாக நியமனம் என்கிற இடத்துல இருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளும். இதுல இன்னொரு விடயம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீதி சேவை ஆணைக்குழு, சாரி, அதுக்கு முன்னுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். பொது சேவை ஆணைக்குழு ஒரு குழுவிடமோ அல்லது ஒரு அலுவலரிடமோ கையளித்த தத்துவங்கள் தொடர்பில் தான் செயலாற்றக்கூடாது. இப்போ டாக்டர்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத ஹெல்த் சர்வீஸ் கமிட்டியில கொடுத்துட்டு சேம் டைம்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது. இதானது இந்த கருத்து. தன்னால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பொதுச்சேவை ஆணைக்குழு பணியாற்றாத ஒழிதல் வேண்டும். வேண்டி இருக்கு, கவனமா இருக்கு, அது செய்யக்கூடாது. சரியா? அடுத்தது, இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு தவளைக்கு அம்பு குத்தினு. ராமர் குளிக்க போகிற போது ஆற்றங்கரையில தன்னுடைய அம்பை கீழே படுக்க வைக்காம நிலத்துல குத்தி போட்டு போனேன். நிலத்துல குத்தி போட்டு வந்து எடுக்கிற போது பார்த்தால் அந்த அம்பில ஒரு தவளை குத்துப்பட்டிருந்தா அவர் கேட்டிருக்கார், தவளை கதைக்கும் என்ற ஒரு கதை. அப்படி வச்சுக்கொள்வோம். முந்தைய கதைகள் எல்லாம் அன்னம் கதைக்கும், தவளை கதைக்கும். சரிதானே? அவ தவளை கதைக்கும். அப்ப தவளையை கேட்டிருக்கார், நான் குத்துகிற போது நீ ஒரு சத்தம் போட்டிருக்கலாமே. அது சொல்லிச்சா, நான் எல்லா கஷ்டமும் பெரிய ராமா ராமான்னு தான் கூப்பிடுவேன், நீயே எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க யாரை கூப்பிடுறது, அதான் பேசாம இருந்துட்டேன். அதுபோல பொதுச்சேவை ஆணைக்குழுவினால தத்துவம் அளிக்கப்பட்ட குழுவோ அல்லது அதிகாரியோ எங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிற போது நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழு ஒன்று கத்தல. பொதுச்சேவை ஆணைக்குழுவே துன்பம் கொடுத்தா என்ன செய்யறது என்று சொல்லி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது முன்னர் அமைச்சரவைக்கு மேன்முறையீடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்போது அது மாற்றப்பட்டு விட்டது. அப்படி அல்ல, நீதித்துறை ஆணைக்குழுவினால் அல்ல, நீதி சேவை ஆணைக்குழுவின் கீழ் செயற்படுகிற நிர்வாக மேன்முறையீடுகள் நியாய சபை ஒன்று இருக்கு. நிர்வாக மேன்முறையீடு நியாய சபை ஒன்று இருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் ஆக்கப்படுகின்ற ஏதேனும் கட்டளை அல்லது முடிவினால் மனக்குறை அடையும் உத்தியோகத்தர் ஒருவர் மேன்முறையீடு செய்ய வேண்டியது WIT. இந்த நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு மேன்முறையீடு செய்ய வேண்டும். அதற்குத்தான் பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானங்கள் தொடர்பாக கட்டளை அல்லது முடிவை மாற்றுவதற்கு, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மேம்படுத்துவதற்கு அல்லது ஒழிப்பதற்கு தத்துவம் இருக்கு. மேன்முறையீடுகளை செய்வதற்கான கால வரையறைகள் உட்பட நியாய சபை தொடர்பாக சட்டத்திலே ஏற்பாடு செய்ய வேண்டும். அது செய்யப்பட்டிருக்குது. 14 நாளைக்குள்ள WITக்கு முறைப்பாடு செய்ய வேண்டும். சரிதானே? நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு பாதிக்கப்பட்டவர் அது தொடர்பான அறிவித்தல் கிடைத்து 14 நாட்களுக்குள்ள மேன்முறையீடு செய்ய வேணும். அது நீதி சேவை ஆணைக்குழுவுகளை இயங்குச்சு. இப்ப இன்னொரு விடயம் சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நான் அந்த பகுதியை உங்களுக்கு காட்டையில, பொது சேவை ஆணைக்குழு மேற்கொள்ளப்படுகிற ஒரு தீர்மானத்தை இலங்கையில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றமோ நியாயாதிக்க சபையோ கேள்விக்குட்படுத்த முடியும். பொது சேவை ஆணைக்குழுவினால மேற்கொள்ளப்படுகிற எந்த ஒரு டிசிஷனையும் இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது நியாயாதிக்க சபை கேள்விக்குட்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்குது. சரிதானே? ஆனால் அதை எழுதுகிற போது நாங்கள் சொல்ல வேணும், அரசியல் அமைப்பு சட்டத்தின் 126, 59 உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அது என்ன என்றால், நிர்வாக மேன்முறையீடு நியாய சபை அதை கேள்விக்குட்படுத்தலாம். அதுபோல அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருந்தால், நாங்கள் முதல் பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் மீறப்படுமாக இருந்தால் 126ஆம் பிரிவின் கீழ் உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் இல்லை, உயர் நீதிமன்றம் என்றது சுப்ரீம் கோர்ட்,
மேல் நீதிமன்றம் என்றுதான் ஹைகோர்ட். உயர் நீதிமன்றத்தில் பரிகாரம் கோரி விண்ணப்பிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் தடை இல்லை. இப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் தொடர்பாக நிறைய வழக்குகள் போடப்படுகிறது. அந்த தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி அல்ல, அந்த தீர்மானங்களினால் எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது, எங்களுக்கான பரிகாரத்தை பெற்றுத்தாரு. இப்போ 50 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குது, 3 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, இந்த 3 பேரும் போய் எஃப்ஆர் கேஸ் போடுவினோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் போடுவினோம். இதன் மூலமாக 50 பேருக்கு கொடுத்த நியமனத்தை நிறுத்த முடியாது. ஆனால் 3 பேரும் பொருத்தமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நியமனம் வழங்கும்படி உயர் நீதிமன்றம் கட்டளையிடும். இதுதான் அங்க முக்கியம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் தொடர்பாக அதனை கட்டளையிடுவதற்கோ விசாரணை செய்வதற்கோ அது தொடர்பாக சீராக்கம் செய்யுமாறு அவர்களுக்கு ஒரு பணிப்புரை விடுப்பதற்கோ இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்க சபைக்கு முறித்து கிடையாது. அதை சொல்லுகிற போது அரசியலமைப்பின் உறுப்புரை 59 மற்றும் 126 ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்று சொல்லுவோம். 59 AATக்கு அந்த அதிகாரம் இருக்கு. 126 அடிப்படை உரிமை மீறல் ஒன்று நடந்திருந்தால் உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணித்தான் சொல்லணும். சாதாரணமாக சொல்லக்கூட அவரை கேட்கறதுக்கே ஆள் இல்லை என்று 59 120 126 சொல் 59 126 ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்று சொல்லிட்டு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானம் ஒன்றை அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழுவின் தீர்மானத்தினை பொதுச்சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் ஒரு அதிகாரியினால மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நீதிமன்றங்கள் அல்லது நியாயாதிக்க சபைகள் விசாரணை செய்வதற்கோ கட்டளை பிறப்பிப்பதற்கோ ஆணையிடுவதற்கோ சீரமைப்பதற்கோ அதிகாரம் கிடையாது என்று சொல்லும். சரியா? நான் நினைக்கிறேன் ஒரு ஃப்ளோவில் கணிசமான பகுதிகள் பார்த்துருக்கிறோம். இதனோடு தொடர்பில்லாத சில வெளி விடயங்களை பற்றியும் பேசியிருக்கிறோம். ஓரளவுக்கு திருப்தியாக நாங்கள் கதைச்சிருப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறுத்திக் கொள்ளுகிறேன். அதோட விடைபெறுகிறவர்களுக்கு வழமை போல பாய் பாய், குட் நைட். காத்திருப்பவர்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன்.